திருச்சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரன். திருச்சிற்றம்பலம். பொய்கண்டார்கானா புனிதமெனும் மத்துவித மெய்கண்ட நாதனருள் மேவுநாள் என்னாலும். திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே அமெரிக்க வாழ் சைவ அன்பர்களுடைய ஏற்பாட்டின்படி அமெரிக்க சைவ சித்தாந்த சபையானது சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை கொள்கைகளில் இருந்து தொடங்கி சைவ சித்தாந்த கொள்கைகளை ஒரு நெறிமுறையாக அவற்றை சிந்திக்க வேண்டும் என்கிற பேரவாவிலே இந்த தொடர் வகுப்பு தொடங்கப்பெற்று சந்தான உறவர் நால்வரிலே ஸ்ரீலஸ்ரீ உமாபதி சிவாச்சாரியார் அவர்கள் அருளி செய்த திருவருட்பயன் என்கிற நூலை தொடக்க நூலாக கொண்டு சிந்தித்து வருகின்ற பாங்கிலே மூன்றாவது அதிகாரமாக வழங்கக்கூடிய இருள் மலநிலை என்பது பற்றி இன்றைய தினம் நாம் சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறோம். சைவ சித்தாந்தத்திலே மிக பழமையான நூலாக கருதப்படுவது திருமந்திரம். 12 திருமுறைகளிலே 10ஆம் திருமுறையாக வைத்து போற்றப்பெறுகின்ற திருமந்திரத்திலே முதலாக நமக்கு சைவ சித்தாந்த கருத்துக்கள் எல்லாம் தெளிவாகவும் கோர்வையாகவும் சிறப்பாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் நமக்கு சைவ சித்தாந்தத்தை ஒரு முழுமையான ஒரு அணுகுமுறையிலே அது நமக்கு தருகிற நூலாக இன்றைய காலகட்டத்திலே விளங்குகிறது. அதிலே சொல்லுகிற பொழுது பதி பசு பாசம் என பகரும் ஒன்றில் பதியினை போர் பசு பாசம் அனாதி என்று 30 உபதேசத்திலே திருமந்திரத்திலே திருமூலர் குறிப்பிடுகின்றார். எனவே இந்த வரிசையிலே தான் இந்த 3 பொருள்களையும் குறிப்பிடுவது வழக்கம். பதி பசு பாசம். அந்த நெறியிலே தான் உமாபதி சிவாச்சாரியார் அவர்கள் திருவருட்பயனிலே பதி முது நிலை என்கிற முதல் அதிகாரத்திலே முழுமுதற் பொருளாக இருக்கக்கூடிய பெருங்கடவுளாக இருக்கக்கூடிய பேரருள் திறமாக விளங்கக்கூடிய முடிவில் ஆற்றல் உடைய பொருளாக விளங்கக்கூடிய வரம்பில் இன்பமுடையதாக கூறப்படக்கூடிய தன்வயத்தனாதலாக கூறப்படுகிற இயற்கை உணர்வினாதலாக கூறப்படுகின்ற முற்றுமுணர்கின்ற பெருங்கருணை உடையவனாக கூறப்படுகின்ற இயல்பாகவே பாசங்களினின்றும் விடுபட்டவனாக கூறப்படுகின்ற சிவபெருமானுடைய அந்த முழுமுதற் தன்மையை பதி முதுநிலை என்கிற அதிகாரத்திலே 10 குறட்பாக்களிலே நமக்கு சொன்னார். இனி பதியை தொடர்ந்து பசு என்கிற அந்த நிலையிலே 2வது அதிகாரத்தை உயிர் அவை நிலை என்கிற தலைப்பிலே அனாதி மல பெற்ற சித்துருவாக விளங்கக்கூடிய இந்த ஆன்மாவை, அதனுடைய இயல்பை, அதனுடைய பகைகளை பல்வேறு விதமாக இந்த 2வது அதிகாரத்திலே நமக்கு தந்தார். இனி 3வது அதிகாரத்திலே
இருள் மல நிலை என்கிற அந்த தலைப்பிலே மலங்கள் 3, ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய அந்த 3 மலங்களும் எவ்வாறு உயிரை பிடித்திருக்கின்றன, ஏன் பிடித்திருக்கின்றன, அவை எவ்வாறு நீங்கும் என்கிற அந்த செய்திகளை எல்லாம் 3வது அதிகாரத்திலே தொடக்கமாக கூறுகிறார். ஒளி இன்பத்திற்கு காரணம், இருள் துன்பத்திற்கு காரணம். நமக்கு துன்பத்திற்கு காரணமாக விளங்குவது எது என்று அருளாளர்கள் ஆய்வு செய்கிறார்கள். நாம நம்முடைய துன்பத்திற்கு காரணம் எது என்று இந்த பிரபஞ்சத்திலே ஆய்வு செய்கிறோம். நமக்கு ஏன் துன்பம் வருகிறது என்று ஆய்வு செய்தால் செல்வம் இல்லை அல்லது வேறு விதமான துன்பங்கள், இதனாலதான் நமக்கு துன்பம் வருகிறது என்று கருதுகிறோம். அருளாளர்கள் அவற்றை காரணங்களாக கருதுவதில்லை. அவை இடைப்பட்ட காரணங்கள். மூல காரணம் என்ன? ஏன் உயிர்கள் துன்பமடைகின்றன? உயிர்கள் துன்பமடைகின்றன சொன்னவனைய முதல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தட் ஜம்ப்ஸ் அவுட் என்னன்னு கேட்டா, பிறக்கிறதுனால தானே துன்பம், பிறப்புனால தானே துன்பம், பிறந்துகிட்டே இருக்கிறோம். அப்புறம் அந்த அடுத்த கொஸ்டின், why we take birth, why should we take at all? பிறப்புகளே நாம் எடுக்காம இருந்தா என்ன அப்படின்னு பார்த்தா தான் another important finding, the births and deaths are not under our control. நம்முடைய கட்டில இல்ல அது. அப்ப பிறப்பு நம்முடைய கட்டில இல்ல. அந்த கட்டில இல்லாத பிறப்புகளுக்குள்ளே நாம் சிக்கி கொண்டிருக்கிறோம். இந்த பிறப்புகள்ல சிக்கி கொண்டதுனால பல்வேறு கமிட்மெண்ட்ஸ், பல்வேறு துன்பங்கள், நாம் நினைத்த மாதிரி பிறப்புகளிலே நம்முடைய திட்டங்கள் நிறைவேற்றப்படுவதில்லை. இதெல்லாம் பல்வேறு காரணங்கள். எல்லாம் இன்னும் நட்சல் எல்லாத்தையும் ஒன்னா பண்ணி பார்த்தா பிறப்பு தான் துன்பம். பிறப்பு எதனால வருகிறதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா, அந்த காரணத்தை நீக்கினால் இந்த பவத்துயர் நீங்கும். இதுக்கு பேரு பவத்துயர். திருவள்ளுவர் அதுதானே சொன்னார், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்ட்டு அந்த பிறவி கடலைத்தான் சொன்னார். பிறப்பை நீக்கிக் கொள்ளணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வருகிற பொழுது தாங்க ஆன்மீகமே தழைக்குது. பிறப்பை நீக்கி ஆன்மீகத்தினுடைய உண்மையான நோக்கம் என்ன என்று கேட்டால், இந்த பிரபஞ்சத்திலே வந்து போகிற பிறப்புகளை மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ள புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கரியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார். சிவனடிக்கு பலோரும் ஏத்த பணிந்து. அப்ப நமக்கு நீங்க பாருங்க, அந்த தெளிவாக நமக்கு தெரிகிறது. பிறப்பினாலே துன்பம் வருகிறது. பிறப்பு எதனால வருகிறது என்று தெரிந்து கொள்வதுதான் ஆன்மீகம். ஆன்மீகங்கிறது என்னங்க, நமக்கும் இறைவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்புல முக்கியமான கட்டம் இந்த பிறப்பு. நமக்கு நல்லா தெரியுது, நம்ம சாய்ஸ்ல இல்ல, நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. பிறப்புகளை எப்படி இதுல நினைத்து பார்க்கிறோம். அடுத்தது என்ன பிறப்பு வரும்? மனுஷ பிறப்பு வர்றதுக்கு சான்ஸ் இல்லைங்கிறாங்க. வேற என்ன வரும் பிறப்பு?
ஏன்னா ப்ராபபிலிட்டியில பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ரிமோட்டு. எத்தனையோ பிறப்புகள் கண் முன்னால இருக்குது, காட்டுத எத்தனையோ பிறப்புகள் இருக்கு. அருளாளர்கள் சொல்றாங்க, புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் இந்த பிறப்புகள் எது வேணா வரலாங்கிறாங்க. எல்லாத்தையும் பார்க்கிற பொழுது நம்ம மீண்டும் பிறப்புக்கு வருவதா துன்பம் தான். அதுல ஒன்றும் சந்தேகத்துக்கு இடமில்லை. பிறப்புக்கு வந்தா துன்பம் தான். அப்படியே நடுவுல கொஞ்சோண்டு அப்படி தேனடையில கொஞ்சோண்டு கொடுக்குற மாதிரி இன்பம். அது என்ன இன்பமா? அது உண்மையிலே இன்பம். இன்பமே என்னாலும் துன்பம் இல்லைன்னாரு அப்பர் சுவாமி. ஆகையினாலே அன்பர்களே, பிறப்பை எவ்வாறு நீக்கிக் கொள்வது என்கிற முனைப்போடு செயல்படுவதுதான் ஆன்மீகம். இதுல ஒரே ஒரு செய்தி, பிறப்பு எதனால் வருகிறது என்கிற அந்த காரணத்தை தெரிந்து கொண்டு அந்த காரணத்தை நீக்கிக் கொண்டால்தான் பிறப்பு நீங்குமே தவிர, பிறப்பை நீக்கிக்கணும் அவ்வளவுதானே அப்படின்னுட்டு இறந்து போறது பிறப்புக்கு விடுதலை அல்ல. இறந்து போறதுனால பிறப்பு நீங்கிடுச்சுன்னு நினைக்க முடியுமா? இறந்து போனா பிறப்பு நீங்கிடும், துன்பம் நீங்கிடும். கொஞ்ச நாளை துன்பங்களை எல்லாம் மறந்து இருந்தா துன்பங்கள்லாம் போயிருமா? டாஸ்மா கடைக்கு போறான், குடிக்கிறான், மறக்கணும்னு நினைக்கிறேன் சார். மறக்கிறதுன்னா போயிருமா? அதுபோல இந்த பிறப்பினுடைய துன்பங்கள் காரணத்தை தெரிந்து கொள்ளாமல் இந்த பிறப்பிலிருந்து நான் விடுபட்டுறேன் சார் தற்கொலை பண்ணிக்கிறேன். அது எப்படி ரிலீஃப் ஆகும்? ஆகாது. ஆகையினாலே அன்பர்களே, ஆன்மீகம் என்று சொல்லக்கூடிய சைவ சமய நெறி இருக்கு பாருங்க, அது ஒண்ணுதான் ரியல் ரிலீஃப். லாஜிக்கலா நம்மளை அப்ரோச் பண்ண சொல்லுது. ஈசன் நமக்கு உதவ தயாராக இருக்கிறான்ங்கிறது பெருங்கருடைய பேரருளானாக இருக்கிறார். Is there to help us. அது நாம தெரிந்து கொண்டு அந்த காரணத்தை கண்டு பிறப்புக்கு காரணம் என்னன்னு சொல்லுகிற பொழுது சைவ சமயம் பிறப்பிற்கு காரணம் ஆணவ மலம், இருள் மலம். வினைகள்ங்கிறது அது சப்ளிமெண்ட். வினைகளாதான் எப்படி பிறப்பு, என்ன மாதிரி பிறப்பு, பிறப்புல என்னென்ன அந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கிறது வினைகள். பிறப்பு வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மெய்கண்டார் சொல்லுகிறார் சிவஞான போதத்தில முதல் நூற்பால சொல்லுகிறார், அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையில் தோற்றிய துதியே திதியே, திதினா காத்தல், தோற்றிய திதியே ஒடுங்கி வை மலத்து உலகாம். முதல் சூத்திரத்திலேயே ஆணவ மலம் என்ற இருள் மலத்தை சொல்லிவிடுகிறது. இந்த இருள் மலத்தை ஒப்புக்கொள்ளாத மதங்கள் நிறைய உண்டு. அதாவது கடவுளை ஒப்புக்கொள்ளுகிற மதங்கள், சமயங்கள், கடவுளை ஒப்புக்கொள்ளுகிற சமயங்களே ஆணவ மலத்தை ஒப்புக்கொள்வது. ஆணவ மலத்தை ஒப்புக்கொள்ளுகிற ஒரே சைவம் சைவ சமயம் நெறி மட்டும்தான். ஆணவ மலம் இருக்கா சார் அப்படி ஒண்ணு உண்டா? அது மாதிரி கிடையாது, அது ஒரு ஃபிக்ஷியஸ் அப்படின்னு சொல்லுகிறார்கள். நம்ம சொல்றோம் அது இட்ஸ் நாட் இமேஜினரி. It still exists. It is so strong that you are not able to detect it. கண்டே பிடிக்க முடியல. நிறைய விஷயம் சொல்றாரு இருள் மலத்தை பற்றி. ஆணவ மலத்தை பல்வேறு சமயங்களே ஒப்புக்கொள்ளவில்லை, சமய தலைவர்கள், அந்த சமய தலைவர்களே ஒப்புக்கொள்ளவில்லை. அப்படி இல்லைங்கிறாங்க. நம்ம லாஜிக்கலா சொல்றோம், அது இல்லைன்னா ஏன் உழவு துன்பம்? ஆக இந்த அடிப்படையில பிறப்பு என்கிற துன்பத்தை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் ஆன்மாவுக்கு எழுந்தால்தான் நோயை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் நோயாளிக்கு வரணும். Patient முதல்ல he should be inclined to be cured.
அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அந்த நோய் குணமாகிறது நீண்ட காலம் பிடிக்கும், ரொம்ப நாள் ஆகும். நம்ம இன்ட்ரெஸ்ட் காட்டணும்னா இறைவன் ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா இருக்கிறார். திரும்ப திரும்ப இங்க வரத்துக்கு தான் அது விரும்புது. அதனுடைய ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும், அதனுடைய அப்ரோச்சா இருக்கட்டும், அதனுடைய செயல் திட்டங்களா எல்லாமே அதுக்கு திரும்பவும் இங்க வர்றதுக்கான நோக்கம் தான் அதுக்கு இருக்கே தவிர, இருக்கிறது தும்மோன்னு அது ஃபீல் பண்ண மாட்டேங்குது. அதுக்காகத்தான் இவ்வளவும் கொடுக்குறாரு. பர்பஸ் ஆஃப் கிவிங் பர்த் டு சோல்ஸ் எதுக்கு அப்படின்னாலே, they should feel the pinch. The sufferings தான் அதுக்கு இது மேல ஒரு உவர்ப்பு ஏற்பட்டு. அழகாக நான் சொல்றது, நீங்க திருவாசகத்துல பாத்தீங்கன்னா, திருவாசகத்துல திருச்சதகம்னு ஒரு பகுதி, அந்த திருச்சதகத்து பகுதியில அதனுடைய உட்கிடக்கை என்னன்னு கேட்டா, திருச்சதகத்துல பக்தி வைராகிய விசித்திரம்னு அது. பக்திங்கிறது அன்பு அல்லது வெறுப்பு, வைராக்கியம் வெறுப்பு, ஒன்றிலே அன்பு ஒன்றிலே வெறுப்பு, ஒன்றிலே விருப்பு ஒன்றிலே வெறுப்பு. எதிலே விருப்பு எதிலே வெறுப்பு? ஈசன்பால் விருப்பு, உலகத்தின்பால் வெறுப்பு. புரியுதுங்களா? ஈசன்பால் விருப்பு, உலகத்தின்பால் வெறுப்பு. உலகத்தின்பால் வெறுப்பு இல்லாமல் ஈசன்பால் அன்பு எந்த விதத்திலும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு உதவாது. கடவுள் நல்ல அன்பு இருக்கு, நிறைய அன்பு இருக்கு, அன்பு உண்டு. சாமி எவ்வளவு பூசை, எத்தனை புனஸ்காரம், எப்ப பார்த்தாலும் இறைவனுடைய என்ன அவ்வளவு அன்பு. சாமி எப்ப பார்த்தாலும் எனக்கு இறைவன் ஞாபகம் இல்லை. ஒரு 1.25 கோடியா இருக்கு, 2 கோடியா அந்த கேஷ் பேலன்ஸ் கொஞ்சம் பண்ணி கொடுத்துட்டாருன்னா எவ்வளவோ நன்றி உடையவனா நான் இருப்பேன். எப்படியாவது எதிரி ஒழியணும், அதுக்காகத்தான் நான் இறைவனையே கும்பிடுறேன். எப்படியாவது எங்க வீட்டுல ஒரு 2 வீடு வாங்கணும்னு சொன்னாங்க, ஒரு வீடு தான் வாங்க முடிஞ்சது, ஒரு வீட்டை வாங்கி. நான் அதனால ரொம்ப பக்தியா இருக்கிறேன் கடவுள். இது அவங்களுக்கு பார்த்தா அப்சல்யூட்டா தெரியும், என்னடா இப்படி இல்லாம வேண்டுவாங்கன்னு. ஐடியெல்லாம் அப்படிதான் வேண்டாங்க, நீங்க வேணா செக் பண்ணி பார்க்கலாம். சார் நான் இறைவனுக்கு இரவும் பதிலும் வேண்டேன். எதுக்குன்னா எனக்கு பிறப்பை நீக்க வேண்டும், நான் வரக்கூடாது திரும்ப இந்த உலகத்துக்கு, எனக்கு பர்த்து வேண்டாம். அவர் என்ன டியூட்டி கொடுக்குறாரோ இந்த பிறப்புல அதை நான் செய்திருவேன். டு ஹிஸ் ஃபுல்லஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அவர் என்ன சொல்றாரோ அதை நான் செய்வேன் சார். இங்க வந்திருக்கிறத திரும்ப இங்க வரக்கூடாதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இங்க வந்திருக்கிறத. பிறப்பின் நோக்கம் மீண்டும் பிறப்பு வராமல் செய்து கொள்வதற்கு. It may be very difficult to digest for some people. இந்த தியரி என்ன கடவுள்னா எல்லாம் கொடுக்கறதுக்கு தானே கடவுள், சில்லற விஷயத்தை கொடுக்கறதுக்காக சிறு தெய்வங்களே இருக்கு. அந்த சிறு தெய்வங்களும் ஈஸ்வரனுடைய அருள்ல ஆற்றல்ல இந்த உயிர்களுக்கு வேணுங்கிறத கொடுத்து கொண்டுதான் இருக்கணும். சிறு தெய்வங்கள் சேர்வோம் அல்லோம் அப்படின்னு நாம நம்முடைய நோக்க பிறப்பை நீக்கிக் கொள்வதற்கு. அப்ப இந்த பிறப்புக்கு காரணமாக விளங்கக்கூடிய இருள் என்று சொல்லக்கூடிய ஆணவ மதம் அது எப்படி இருக்கு, என்ன பண்ணுது, எப்ப உயிரிட்ட வந்தது, இதெல்லாம் தெரியல. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தான் சொல்றாரு. பல விஷயங்கள் அருளாளர்களே தெரியலன்னு தான் சொல்றாங்க. எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுங்க, எல்லாம் டாப் டு பாட்டம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு அப்படி சொல்லவே இல்லை அவங்க. பல விஷயங்கள் இன்னும் புதிராத்தாங்க இருக்கு, பல விஷயத்த. ஆனா லாஜிக்கலா பார்த்தா இப்படித்தான் இருக்கும் போல இருக்கு என்றுதான் அவர்கள் சொல்லுகிறார். எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க, எல்லாம் எனக்கு புரியுதுங்க, எல்லாமே விளங்குதுங்கெல்லாம் அப்படிலாம் சொல்றது இல்லை. அது நம்ம அருளாளர்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க.
தான் தெரியும், இவ்வளவுதான் இருக்கு, இது என்னன்னு தெரியல, பார்க்கணும், இப்படிதான் இருக்கணும் போல இருக்கு, இதுதான் முக்கியம். ஆனா இறைவனுடைய கருணை இருந்தா அதை தெளிவுபடுத்துவார். இப்படித்தான் சொல்லுவாங்க. நிறைய பாருங்களேன், பக்கத்திலேயே இருந்திருக்கிறாரு சுந்தரமூர்த்தி சுவாமி, கைலாயத்துல சுவாமிக்கு பக்கத்திலேயே இருந்துகிட்டு வருகிறவர்களுக்கெல்லாம் திருநீர் தருகிறவர். அவர் சொல்றாரு, இன்ன தன்மையின்னு அறிவுன்னா எம்மான் சிவபெருமான சொல்றாரு, இன்ன தன்மைன்னு தெரிஞ்சிக்க முடியாது. எளிவந்த பிறன் கண்ணீர் விட்டு, அப்பா நீதானே எனக்கு துணை என்று கண்ணீர் விடுகிறவர்களுக்கு எளிவந்து நிற்கிறார். என்ன என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு கேட்கிறார். அதந்துவே என்ற அருளாயே, மணிவாசகர் சொல்றாரு, அதந்துவே என்ற அருளாயே, என்னப்பாச்சு, அது என்னாச்சு, நான் தான் இருக்கேன், என்ன விஷயம் என்று கேட்பாராம். அவரை முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. ஆகையினாலே அவர் நமக்கு அருள் செய்வதற்கு இணைந்திருக்கிற ஒரே காரணம், நல்ல தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய இருள் மனம் என்று சொல்லக்கூடிய ஆணவ மலத்திலிருந்து உயிர்களை விடுவிப்பதற்கு. ஆணவ மலத்திலிருந்து உயிர்களை விடுவிக்கத்தான் இவ்வளவு பாடு. அவருக்கு வேற எதுவும் நோக்கம் கிடையாது. நீங்க கடவுளுக்கு வேற நோக்கம் கற்பிக்கவே முடியாது. எனக்கு வீடு வாங்கி கொடுக்கறதுக்காக இருக்காரு, எனக்கு பணம் வாங்கி கொடுக்கறதுக்காக இருக்காரு, எனக்கு செல்வம் சேர்க்கறதுக்காக இருக்காரு, என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுக்காக இருக்காரு, என் பையனுக்கு வேலை வாங்கி கொடுக்கறதுக்காக இருக்காரு, வேணா சொல்லிக்க. அவரு உயிரை அந்த ஆணவ மல பிடியிலிருந்து விடுவிப்பதற்கு என்ன செய்யலாம், அதுதான் முக்கியம். பேராபத்திலிருந்து விடுவிப்பதற்காக பெருகருணை புரிகின்ற இறைவனுடைய கருணையை நாம புரிந்து கொள்ள வேண்டும். காணும் கண்ணுக்கு காட்டும் உடம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலில் அயரா அன்பில் அரண்கடல் செல்லுமேனாரு. இறைவன் செய்யக்கூடிய இந்த பேருபகாரம் யார் செய்ய முடியும்? Nobody can do it. Nobody can imagine such a help except the Almighty. பெரும்பொருளாக இருக்கிற கருணை அதுக்கு தான் முடியும். ஏன் அப்படின்றதையும் சொல்றாரு. ஏன் கடவுளால் மட்டும் முடியும், மற்றவங்களால முடியாது? அதுக்கும் சொல்றாரு. எனவே இருள் மலம் என்பதை ஒப்புக்கொள்ளுகிற சமயம் சைவ சமயம், இருள் மலத்தை ஒப்புக்கொள்ளுகிறவர்கள் சைவர்கள். ஆணவ மலம் என்று சொல்லக்கூடியதை ஒப்புக்கொள்ளுகிறவர்கள். இருள் ஒரு பொருளா அல்லது அது ஒரு பொருள் இல்லையா? இது ஒரு கேள்வி. சைவம் தான் இதுக்கு பதில் சொல்லுது. இருள் ஒரு பொருள் அல்ல. இட்ஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் லைட். இட் இஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் லைட். நானே நம்ம சைவம் என்ன சொல்லுது? நோ, இட் இஸ் a separate identity, separate entity. தனியான ஒரு it can be identified like soul and the Almighty. அதான் மூணு பொருள். It can be identified. எப்படி ஐடென்டிஃபை? சுட்டி அறிய முடியாது, உணரலாம் இருக்கிறது. Not by our naked eyes. நேக்கட் ஐஸ்னால கடவுளை பார்க்க முடியங்கிறதுனாலே கடவுள் இல்லைங்கிறான். நேக்கட் ஐஸ்னால உயிரை பார்க்க முடியலையே. எந்த உயிர்களை யாராவது பார்த்தாங்கன்னு சொல்ல முடியுமா? உயிரோடு சேர்ந்த உடல்களைத்தான் பார்த்திருக்கிறார்கள். உடலை வைத்துத்தான் உயிரை அறிகிறார்களே தவிர்த்து உயிரை எப்படி தனியா அறிகிறாங்க? அறிய முடியாது. ஈசனையும் அவ்வாறு அறிய முடியாது தனியா. அவனுடைய கருணையை வைத்துத்தான் அறிய முடியும். இருள் மல நிலையில இருள் மலம் என்று சொல்லக்கூடியது தி டார்க்னஸ், தி இம்பியூரிட்டி. இந்த டார்க்னஸ் ஒரு விஸ்டம் நம்ம அறிவை
நம் அறிவை முழுமையாக மறைத்து கொண்டிருக்கக்கூடிய பேரிருள், அறியாமையை செய்கின்ற பேரிருள். அறியாமையை செய்வது அபாரக சக்தின்னே பேரு. மாயையோட சேர்ந்ததுன்னா அதுக்கு வேற மாதிரி ரோல் வந்துடும். அதோ நியாமிகா சக்தி அப்படின்னு பேரு. ஒன்று அறியாமையை செய்யும், மற்றொன்று மயக்கத்தை செய்யும். அறியாமையை செய்கின்றது ஒரு காலம், மயக்கத்தை செய்வது ஒரு காலம். பிறப்புக்கு வருவதற்கு முன்பு முழு அறியாமை, பிறப்பிற்கு வந்த பிறகு மயக்கம். That is the role of ஆணவம். ஆணவத்தினுடைய அந்த அது ஒரு ஜட சக்தி. அது சித்து பொருள் அல்ல, அறுவடை பொருள் அல்ல, ஜட ஆற்றல். அதை பற்றிய செய்திகளைத்தான் இப்ப நாம் பார்க்க போறோம். அதை சைவ சமயம் ஒப்புக்கொள்கிறது, மற்ற சமயங்கள் ஒப்புக்கொள்வதில்லை, நாம் ஒப்புக்கொள்கிறோம். அதனாலதான் பொருள் 3 நமக்கு. நம்ம மாயையும் கண்மத்தையும் துணை செய்கிற மலங்களாகவும், ஆணவத்தை நமக்கு பேரிடர் புரிகின்ற ஒரு மலமாகவும் கொள்கிறோம். அதுல முதல்ல குறள்ல சொல்லுகிறார், துன்றும் பவத்துயரும் இன்பும் துணை பொருளும் இன்றென்பது எவ்வாறும் ஆணவ மனம் உண்டு. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. துன்றும் பவத்துயரும், நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய பிறப்புகள். எத்தனை பிறப்பு எடுத்துட்டோம் நம்ம? என்னோ இந்த பிறப்பு ஒண்ணுதான் ஒரே பிறப்பு நம்ம எடுத்துட்டு வந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்றோம். இதை விட பெரிய மயக்கம் என்ன இருக்கு? இதுதான் பெரிய மயக்கம். இது மாதிரி எத்தனையோ பிறப்புகளை எடுத்து இந்த பூமியை நம்ம பார்த்துட்டோம். இதே உலகத்தை, இதே பிரபஞ்சத்துல நம்ம வேற வேற விதமா எல்லாம் தெரிஞ்சிட்டோம். எப்படி எப்படி எல்லாம் தெரிஞ்சோங்கிறது ஈஸ்வருக்கு தான் தெரியும். இல்ல சார், நான் அப்படிலாம் வரலன்னு. கல்லூரியில படிக்கிற ஒருத்தன் ஃபைனல் இயர் படிக்கிறான்னு வச்சுக்குவோம், டிகிரி வாங்க போறான். யூகேஜி எல்கேஜி பசங்க போயிட்டு இருக்கு, ஃபர்ஸ்ட் இயர் முதல் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்க எல்லாம் போயிட்டு இருக்கு. அவர்களை எல்லாம் பார்க்கிற பொழுது என்ன நினைப்பான்? நீ யோசனை பண்ணு. கல்லூரியில படிக்கிற ஒருவன் தன்னுடைய கல்லூரி படிப்பை நிறைவு செய்ய போகிற அந்த காலகட்டத்துல அவன் என்ன நினைப்பான்? நேரா கல்லூரிக்கு வந்துட்டோம்னா அந்த எல்கேஜி போகிற பையனையும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிற பையனையும் அந்த பசங்களை பார்க்க, நம்மளும் ஒரு நாள் இப்படி இருந்துதான் இங்க வந்திருக்கிறோம் அப்படித்தானே நினைக்கிறோம். அவன் எப்படி நினைக்கணும்? நம்மளும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போனோம், நம்மளும் 5வது 6வது படிச்சோம், நம்மளும் 10th +2 படிச்சோம் அப்படிதானே. அது இல்லாம நேரா நம்ம கல்லூரிக்கு வந்துட்டோம், நேரா நம்ம மனுஷ பிறப்புக்கு வந்துட்டோம்னு நினைக்கலாமா? நம்மளும் அதே மாதிரி புழுவா, பூச்சியா, மரமா, பல்விருகமாகி, பறவையாய், பாம்பாய் எல்லாம் இருந்துட்டு தான் இங்க வந்திருக்கோம். இதுல வந்ததுனால நல்லா தெரியுது, எல்லாம் இருந்துட்டு தான் வந்திருக்கோம். நல்லா பார்க்கிற பொழுது அதுங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு வித்தியாசம் தெரியுது. உன்னால வாசனை தான் நுகர முடியுது, கண்ணு இல்ல. இன்னொன்னுக்கு வாசனை நுகர முடியுது, கண்ணு இருக்குது, தொடு உணர்வு இருக்கு. இன்னொன்னுக்கு வாசனை இருக்கு, தொடு உணர்வு இருக்கு, கண்ணு இருக்குது, காது கேக்குது. இன்னொன்னுக்கு 5 அறிவு வேலை செய்யுது. இப்படிலாம் பாக்குறோமே. அப்ப இதுல பார்த்து பகுக்கிற பொழுது ஓரறிவு, ஈரறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவுன்னு நல்லா செக்ரிகேட் பண்ணலாம். அந்த மாதிரிதான் இருக்கு. அப்ப ஏதோ ஒரு நம்ம கசாம்சானி இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அதுல ஏதோ ஒரு சிஸ்டம் இருக்கு.
அதெல்லாம் தெரிஞ்சுக்க மாட்டேன்னு சில பகுத்தறிவாதிகள் சொல்லுவாங்க. அதெல்லாம் இயற்கை சார்பாங்க. இயற்கைக்கு அறிவு கிடையாது, இவனுக்கு அறிவு கிடையாது. அது எப்படி இயற்கை? இயற்கை அறிவு இல்லாது. அது எப்படி சார் சிஸ்டமேட்டிக்கா தானே சேர்த்திக்கும்? சார் எழுதி எடுத்து கொண்டு வந்து கொட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க சார், தானே சரியாயிக்குமா சார்? ஒருத்தர் தான் எடுத்து அதை சரி பண்ணி வைக்கணும். புத்தகங்கள்லாம் கொண்டு வந்து கொட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க சார், அப்படியே கொட்டி கிடக்குது. சிஸ்டமேட்டிக்கா இருக்குமா? அறிவுடைய ஒருத்தர் என்ன பண்றான், அல்பபெட்டிக் ஆர்டர்ல அதை அடிக்க வைக்கிறான், வரிசையா அடிக்க வைக்கிறான். எதை வேணாலும் எப்ப வேணாலும் அடிக்கலாம். அப்ப அறிவுள்ள வந்தா அதை செய்யணும். தானே எல்லாம் அல்பபெட்டிக் ஆர்டர்ல அடிக்க வைக்குமா? நீ ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்க சிஸ்டத்துல சாஃப்ட்வேர் போட்டு, அதனால அது பண்ணிக்குது. தானா பண்ணுமா கம்ப்யூட்டர்? தானா பண்ணுதுங்கிறான், திரும்ப திரும்ப தானா பண்ணுது தானா பண்ணுதுங்கிறான். எல்லாம் கடவுள் கிடையாது, உயிர் கிடையாது, உலகம் கிடையாது, எல்லாம் தானா. உலகம் தான் பர்மனன்ட் அப்படி. நம்ம பாருங்க, அவனையும் ஒரு சமயமா சேர்த்து வச்சிருக்கிறோம், உலகாயுதம். அவனையும் உடல, ஏன்னா அவன் ஒரு நூல் வச்சிருக்கிறான், உலகாயுத நூல். துன்றும் பவத்துயரும், துன்பமான இருக்கக்கூடிய, நெருங்கி இருக்கக்கூடிய, துன்றுங்கிறதுக்கு இப்ப நான் விளக்கம் சொன்னேன். துன்றும் ஏன் போட்டாருன்னா, அவ்வளவு நெருங்கி வருகின்ற பிறவிகள், அதனுடைய துயரம். அப்புறம் இங்க ஏதோ இன்பங்கள் இருக்கு. இந்த பவத்துயர் இருப்பது போலவே ஒரு துன்பம் இருக்கிறதுனால ஒரு முத்தி இன்பம் இருக்கு. இங்க ஒரு பிறப்பு துன்பமும் இருக்கு, பிறவிலிருந்து விடுபடுகிற இன்பமும் இருக்கு. அப்ப இந்த ரெண்டு இருக்குன்னா ரெண்டுக்கு காரணம் இருக்கணும்ல. இன்பம் இருக்குன்னா இன்பத்துக்கு ஒரு காரணம் ஒண்ணும், துன்பம்னா துன்பத்துக்கு ஒரு காரணம் ஒண்ணும். ஆகையினாலே அவர் என்ன சொல்றாரு, பிறவி துன்பமும் இருக்கிறது, முத்தி இன்பமும் இருக்கிறது. இரண்டுக்கு காரணங்களும் இருக்கு. பிறவி துன்பத்திற்கு ஒரு காரணமும் இருக்கிறது, முத்தி இன்பத்திற்கான காரணமும் இருக்கிறது. பிறவி துன்பத்திற்கான காரணம் ஆணவ மலம், முத்தி இன்பத்திற்கான காரணம் பரம்பொருள் சிவம் அப்படிங்கிறாரு முதல் குறள்ல. துன்றும் பாவத்துயரும் இன்பம், இன்பு என்று பொதுவாக சொன்னாலும் கூட அது ஒண்ணுதான் இன்பம். அருளாளர்கள் முத்தி இன்பத்தை தான் இன்பம்னு எடுத்துக்குவாங்களே தவிர, ரவா தோசை சாப்பிட்றதும் கேசரி சாப்பிட்றதும் இன்பம்னு எடுத்துக்கவே மாட்டாங்க. அவங்கள இன்பம்னு கேட்டா அவங்க அதைத்தான் சொல்லுங்க. இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை அப்படின்னு அப்பர் சொன்னார்னா எந்த இன்பத்தை குறிக்கிறாரு சொல்லுங்க? அந்த இன்பம் தான். அவங்க அதைத்தான் இன்பம்னு சொல்லுவாங்க. சிறப்பா இருந்தது சார் அப்படின்னு சொல்றாங்கன்னா, யார் சொல்றாங்கிறத பொறுத்து எதை சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். சிறப்பா இருந்தது, கோயிலுக்கு போயிட்டு ஒருத்தர் வர சொல்றாரு அப்படின்னா தரிசனத்தை சொல்றாருன்னு அர்த்தம். டாஸ்மாக் கடைக்கு போயிட்டு ஒருத்தர் வந்து சொல்றான் சிறப்பா இருந்தது சார்னா என்ன சொல்றான்னு நீங்க புரிஞ்சுங்க. சொல்றவனை வச்சுதான். இன்பங்கிறது எது இன்பம்? முத்தி இன்பம் ஒண்ணுதான் இன்பம், சிவத்தோட சேர்ந்துதான் இன்பம். பிறப்பு துன்பம் இது தெரியணுங்கிற இதுதான் முதல்ல நமக்கு இந்த கிளாரிபிகேஷன் வேணும். பிறவி துன்பம் அப்படி இல்ல தெரியலன்னா திரும்ப திரும்ப இங்க வரத்துக்கான வேலை உண்டு. திரும்ப திரும்ப வருவோம், திரும்ப திரும்ப வருவோம், திரும்ப திரும்ப துன்பப்படுவோம். எத்தனை நாள் சார் அப்படின்னு கேட்டா, ஐயோ இது துன்பம்னு நம்ம உணர்ற வரைக்கும் வந்துருந்தார் சார். திரும்ப நான் இது அனுபவிக்கலையே சாமி, வா அனுபவி, அடுத்த பிறப்பை கொடுத்து அனுபவிக்க சொல்லுவாரு. அதை மட்டுமா கொடுப்பாரு, அதோட சேர்த்து போன சேர்த்து கொடுப்பாரு. ஆகையினாலே ஒரு தெளிவு என்ன அப்படின்னு கேட்டா, பெரியவங்க இன்பம்னு சொன்னா முத்தி இன்பம் தான், அதுதான் நிரந்தர இன்பம். எனவே துன்றும் பவத்துயரும் இன்பும் துணை பொருளும், துணைன காரணம்னு அர்த்தம். இதற்கான காரணமும் இன்று என்பது இல்லைன்னு சொல்றது எவ்வாறும் எந்த காலத்திலும் இல்லை. எனவே இந்த உலகம் இன்பம் துன்பம் என்கிற இரண்டு நிலைகளிலே காரணங்களை கொண்டு விளங்குகிறது. துன்பத்திற்கு, இந்த பிறவி துன்பத்திற்கு காரணம் ஒன்று உண்டு. இந்த பிறவி துன்பத்திலிருந்து விடுபட்டு பேரின்பம் பெறுவதற்கு உரிய காரணமும் ஒன்று உண்டு என்று அந்த 4 நிலைகளை பற்றி பேசுகிறார்.
இதற்கு காரணம், பவத்துயருக்கு காரணம், முத்தி இன்பத்திற்கு காரணம், அது ரெண்டையும் நீங்க தெரிஞ்சுங்க. அவ்வளவுதான். இருளானதன்றி இலது எவையும் ஏக பொருளாகி நிற்கும் பொருள். இந்த பவத்துக்கு காரணம் என்ன? அதைத்தான் நாம இருள் மலம் என்று குறிப்பிடுகின்றோம். இன்பத்திற்கு காரணம் பதி, அதைத்தான் நம்ம முதல்ல பார்த்தோம். வரம்பில் இன்பம் உடைமை, வரம்பில்லாத இன்பம், நோ பவுண்டரிஸ். இந்த இன்பத்துக்கு நம்ம வரம்புள்ள இன்பத்தான் பார்த்து பழைக்கப்பட்டிருக்கோம். இந்த நாளை இன்பம், அவ்வளவுதான். அதுக்காக எவ்வளவோ துன்பப்படுறோம், எவ்வளவு சிரமப்படுறோம் ஒரு பாதாம் அல்வா செய்யறதுக்கு. ஆனா எவ்வளவு நாள் இந்த இன்பம் கிடைக்குது? நாக்கு முனையில வச்சா டேஸ்ட் தெரியுது, அடி நாக்குக்கு போயிட்டா டேஸ்ட் குறைஞ்சிருது. அப்புறம் அது முன்னாக்குல இருந்து நுனி நாக்குல இருந்து அடிநாக்கு வரைக்கும் ஒரு 10 செகண்ட்ஸ் 15 செகண்ட்ஸ். அதுக்கப்புறம் அதுக்கு அட்ரஸே வேற. உள்ள போனதுக்கு அப்புறம் அதை பாதாம் அல்வா சொல்லுவாங்க, இதுக்கு வேற பேரு. இதுக்கு எவ்வளவு சிரமம், எல்லாமே இப்படிதான் இருக்கு. ஆனா இறைவனுடைய இன்பம் வரம்பில் இன்பம். அந்த வரம்பில் இன்பம் தான் பவத்துயரை நீக்கும். ஆனா பவத்துயருக்கு காரணம் என்ன, ரெமடி என்ன? காரணம் பவத்துயருக்கு காரணம், பிறப்புக்கு காரணம் ஆணவ மனம். திரும்ப திரும்ப தெரிஞ்சு, பிறப்புக்கு காரணம் வினைனோ, பிறப்புக்கு காரணம் மாயைனோ, எல்லாம் அந்த காரணங்களை சொல்லுவது அவை உண்மையான காரணமாக ஆக மாட்டார். பையனை அடிக்கிறார் சார் தந்தையார், பையனை அடிச்சார். உடனே கேட்கிறாரு, ஏன் பையனை அடிச்சார்? தந்தையாருக்கு பையன் மேல கோபம் தான் அடிக்கிறாரு. இப்ப அடுத்த கேள்வி என்ன சார் கேட்பான்? நீங்க பையனை அடிக்கிறார் தந்தையார், ஏன் அடிக்கிறார் சார்? அவர் அவங்க மேல கோபம் சார், அதெல்லாம் அடிக்கிறார் சார். ஏன் சார் கோபம்னு கேட்க மாட்டானா? அடுத்த கேள்வி, பிறப்பு வருகிறது சார், பிறப்பு வருகிறது சார், துன்பமா இருக்க பிறப்பு வருகிறது. ஏன் சார் பிறப்பு வருது? வினைகள் காரணம் சார். அப்ப அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்க, வினைகளுக்கு என்ன சார் காரணம்? பிறப்புகளுக்கு என்ன சார் காரணம்? கோபம் இல்ல, ஏன் அடிக்கிறாரு? கோபமா இருக்க. ஏன் கோபமா இருக்காரு? படிக்கல சார் அவன். புரியுதா உங்களுக்கு? படிக்கலைங்கிறதுனால அடிக்கிறாரா, இல்ல கோபம் வந்ததுனால அடிக்கிறாரா? படிக்கலைங்கிறதுனால கோபம் வந்தது, கோபம் வந்ததுனால அடிச்சார். கோபங்கிறது இடையிறு காரணம். அது போல ஆணவமலம் இருந்தது, அதனால வினைகள் வந்தது, வினைகளினால பிறப்பு வருது. காரணம் ஆணவமலம், அறியாமை, அறிவில் இருக்கக்கூடிய அறியாமை. அது எப்படி தெளிவு செய்வது, அதை எப்படி நீக்கிறதுன்னு பார்க்கணும். அதுக்குதான் வழி சொல்றார். அதை என்ன பண்றார், நம்ம புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக அதை ஒரு ஒப்பிட்டு பேசுறாரு அந்த ஆணவ மலத்தை. ஏன்னா நம்ம யாரோட சண்டை போடுறோம்னா, நம்ம கிட்ட எங்க இருக்கிறான்னு தெரியாத ஒரு ஆளோட சண்டை போட்டு எங்க இருந்து எப்படி நம்மளை அட்டாக் பண்றானே தெரியல. அவனுக்கு ரொம்ப மோஸ்ட் அட்வான்டேஜியஸ் பொசிஷன் என்னன்னு கேட்டா, நம்ம கூடவே இருக்கிறான். நம்ம கூடவே அறிவிலேயே இருந்து கூடவே இருந்து அவ்வளவு தொந்தரவு பண்றான். அவனுக்கு எப்படி டிரைவ் ஹிம் அவுட், எப்படி அவனை பண்றது, என்ன எப்படி போராடுற? அதை இருளுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். இருளுக்கு ஒப்பிட்டு பேசுகிற பொழுது, இருளை பற்றி சொல்லுகிற பொழுது, இருளுக்கு ஒரு பெரிய ஒரு குவாலிட்டி இருக்கு. இருளுக்கு என்ன குவாலிட்டின்னா, அது எந்த பொருளை படர்ந்தாலும் அது தன்னை மாதிரியே ஆக்கிடும், தன்னை மாதிரியே காட்டும். அப்படி வச்சுங்களேன். சார் ஒரு அறைக்குள்ள போகிறோம், லைட் இல்ல, ஜன்னல் இல்ல, அந்த ரூமுக்குள்ள எப்படி இருக்கும்? அந்த ரூமுக்குள்ள சேர் இருக்கு, அந்த ரூமுக்குள்ள பீரோ இருக்கு, அந்த ரூமுக்குள்ள டேபிள் இருக்கு, அந்த ரூமுக்குள்ள புஸ்தகங்கள் இருக்கு, அந்த ரூமுக்குள்ள தண்ணி பாட்டில் இருக்கு,
அந்த ரூமுக்குள்ள வாட்டர் வச்சிருக்க கேன் இருக்கு, அந்த ரூமுக்குள்ள வாஷ் பேசின் இருக்கு, அந்த ரூமுக்குள்ள குப்பை கூட்டம் இருக்கு, எல்லாம் இருக்கு சார். ஆனா என்ன தெரியுது? எல்லாம் இருட்டா தெரியுது. புரியுது? எல்லாமே இருளா தெரியுது. சேரு இருட்டா தெரியுது, டேபிள் இருட்டா தெரியுது. இப்படி இருள் பொருள்களை மறைத்து தன்னை போலவே ஆக்கி விடுகிறது. நமக்கு நமக்கு பாக்குறதுக்கு அது போலவே ஆக்கியிருக்கு. இருளானதன்றி இலது எவையும் ஏக பொருளாகி நிற்கும் பொருள். ஏக பொருளாகி நிற்கும் பொருள். இந்த இருளை போல ஒரு பொருள் தான் பீடிக்கின்ற பொருளை தன்னை போலவே அது தோன்றும்படியாக செய்வது இந்த இருளுக்கே இருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மையாக அல்லவா இருக்கிறது. ஏக பொருளாகி தான் ஒன்றியே இருப்பது போல காட்டுவதும், எவையும் எல்லா பொருள்களிலும் ஏக பொருளாகி நிற்கும் பொருள், கலந்து மறைந்து நிற்கிற பொருள் இருளானதன்றி இலது. இந்த இருளை காட்டிலும் வேறு ஒரு பொருள் அப்படி அதுக்கு அந்த டாமினன்ஸ் ஆக்கில்ல. நல்ல கவனமா இருக்கணும், மறைச்சிச்சு. அதுக்கு உதாரணம் சொல்றாரு. எதுக்கு உதாரணம் சொல்லப்படுகிறது? அந்த பொருளை மறைத்து தான் மட்டுமே இருப்பது போல காட்டுகிறது. அப்படி இந்த இருளுக்கு ஒரு தன்மை உண்டு. அது போல அந்த அறையிலே கலந்து நின்று பொருளை எல்லாம் தன்னை போலவே செய்து கொண்டிருக்கக்கூடியது போல இந்த ஆணவ மனமோ உயிர்களினுடைய அறிவிலே கலந்து அறியாமையை செய்து விடுகிறது. அதனால அதுக்கு பதி தெரியல, கடவுளை தெரியல, உயிரை தெரியல, உலகத்தினுடைய அடிப்படை உண்மை தெரியல, எல்லாமே தெரியல, எல்லாமே அறியாமையா இருக்கு. எல்லாவற்றையும் அவ்வாறு செய்து விடுகிறது. இருளானதன்றி எவையும் ஏக பொருளாகி நிற்கும் பொருள் இருளானதன்றி இலது. இருளை காட்டிலும் வேறு ஒரு பொருள் அப்படி சொல்ல முடியல. அதனுடைய தன்மையை விளக்குவதற்காக இன்னும் ஒரு பாட்டு கூட சொல்றாரு, குறள் சொல்றாரு. ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும், இருபொருளும் காட்டாது ஈது. இருள் என்பதற்கு வடிவம் உண்டா? அத can we feel it? டச் பண்ண முடியுமா? வடிவம் இருக்கா? அதுக்கு நிறம் இருக்கா? கருப்பா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம், பிளாக் அப்படிங்கிறோம். இதெல்லாமே அறிவுல தோற்றுவிக்கின்ற ஒரு மயக்கம். இருள்கிற பொருளுக்கு வடிவமும் இல்லை, அதுக்கு நிறமும் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. அது என்ன பண்ணுது? நம் ஆன்ம அறிவை மயக்கி ஒரு பிளாக்கிஷ் அப்பியரன்ஸ் அது கொடுக்குது, அவ்வளவுதான். இதுதான் இமேஜின் பண்ணிக்குது அறிவு. அந்த இருள்கிற பொருள்களை மறைக்கிறதே தவிர அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அது பொருளை மறைப்பதை காட்டிலும் நம்முடைய அறிவை மறைக்கிறது. அந்த ஆழத்தை தான் புரிந்து கொள்ள வேண்டும். இது அந்த இருளுக்கே இருக்கக்கூடிய ஒரு தன்மை. ஒரு பொருளையும் காட்டாது இருள். ஒரு பையனை சொன்னேன், டேய் அந்த அறைக்குள்ள போய் புத்தகத்தை எடுத்துட்டு வாங்க. அவன் உடனே அறைக்கு போனான். கொஞ்ச நாளையில திரும்பி வந்தான். என்னடா புஸ்தகம் எங்கன்னு? இருட்டா இருக்குன்னா. புஸ்தகம் இருக்கான்னு கேட்டா இருட்டு இருக்குங்கிறான். இருள் புஸ்தகத்தை மறைத்திருக்கிறது, ஆனால் தன்னை காட்டிக் கொண்டு இருக்கிறது. இல்லைங்களா? தன்னை காட்டிக் கொண்டு இருக்கிறது.
இப்ப நாம இருட்டு மறைச்சிருக்குது, பொருளை மறைச்சிருக்கு, கருப்பா இருக்குது, வடிவத்தோட இருக்குதுன்னா, இப்ப if I close my eyes, the scenario should disappear. ஆனா கண்ணு முன்னாலும் அதே மாதிரி தானே இருக்கு, இருட்டா இருக்கு, அதே மாதிரி தானே இருக்கு. So it is a phenomena happening in our wisdom. நம்முடைய அறிவிலே நிகழ்வது. அந்த மயக்கத்தை செய்கிறது இருள். அதுக்கு அந்த பவர் இருக்கு. அதனால தான் இருள் ஒரு பொருள். நாட் merely it's an absence of light ன்னு சொல்றத நம்ம ஒத்துக்கிறோம். ஒரு பொருளையும் காட்டாது இருள், உருவம் காட்டும். தன்னுடைய உருவம் காட்டுன்னு சொன்ன அந்த இடத்துல தன்னுடைய வடிவத்தை, தன்னுடைய நேரத்தை காட்டும்னு அர்த்தம் இல்லை. ஒரு பொருளையும் காட்டாது இருள் உருவம் காட்டும் என்று சொன்னால் தன்னுடைய பிரசன்ஸ அது உணர வைக்கும். தன்னுடைய பிரசன்ஸ அது உணர வைக்கும். ஆனால் ஆணவம் இருக்கிறது, அந்த இருள் எப்படி என்று கேட்டால் அதுவும் இருள் தான். ஒரு அனாலஜி, அதுவும் இருள் தான். ஏன் பொருளை எல்லாம் மறைக்குது. இவ்வளவு உடல் கொடுத்து உயிர் கொடுத்து இந்த உயிரை இந்த உடலோட இணைத்து வைத்து இந்த உயிரை கொடுத்துன்னு சொன்னா இந்த உயிருக்கு உடலை கொடுத்து இந்த உலகத்துல உழவை விட்டு இதுக்கு ஒரு காலம் வரைக்கும் இருக்க வச்சு போனாலும் இதுக்கு அது கடவுள் இருக்குன்னு சொல்ல மாட்டேங்குத. எப்படி சார் நம்புறதுன்னு கேட்கிறேன். அப்ப அந்த ஆணவங்கிறது மறைக்குது. தானே தானே இருந்து தானே போறத எல்லாம் தானே அகந்த ஆணவம். கடவுள் இருக்காருன்னு சொல்றதுக்கே அது ஒரு அகந்த. கடவுள் இருக்காரு இல்ல, கடவுள் இல்ல, அது ஒரு அகந்த ஆணவம். அம்மாவா இல்ல, அப்பாவா இல்ல, நானா வந்தேன் அப்படியே அப்படின்னு சொல்லுவான். அந்த அப்பா அம்மாவுக்கு நீ ஏண்டா வந்த, என்ன காரணம், எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே அவங்களுக்கே வர, எத்தனையோ விஷயங்களை கம்ப்ளீட் பண்ணாம இருக்கிறிய, எந்த விஷயத்துக்காக வந்த, எவ்வளவு விஷயம் இல்லையா, எல்லாம் ரீசன் பண்றது இல்ல. அகந்தையில அதெல்லாம் யாருன்னு கடவுள் கிடையாது. நானே என் காலில் நிக்கிறேன். மத்தவன்லாம் என்ன தலையில நிக்கிறான், இவன் மட்டும்தான் காலில் நிக்கிறானா. அகந்த ஆணவம். காலில் நிக்கிறேங்கிறான், கடைசியில 4 கட்டில் காலில் தான் படுத்திருக்கிறான். என்னப்பா எப்பவும் காலில் நிப்பேன்னு சொல்லுவியே, இப்பவும் காலில் தான் நிக்கிறியா, சொந்த காலில் தான் நிக்கிறியா, இல்ல கட்டில் காலில் நிக்கிறியா? இப்பவும் சொல்ல வேண்டியது தானே. அகந்த எல்லாம் ஃபேட் அவுட் ஆயிடும், போயிடும். பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் ஆணவத்துல. இந்த ஆணவம் தான் ஆணவ மலம். தன்னால் எல்லாம் நிகழ்கிறதுன்னு நினைக்குது பாருங்க. அப்ப அது எல்லா பொருளையும் மறைக்குது. உயிரை மறைக்குது, கடவுளை மறைக்குது, உலகத்திற்கு காரணத்தை மறைக்குது. சரி, இதெல்லாம் மறைக்கிற பொருள் இருக்கான்னு கேட்டா அது இல்லைங்கிறான். அது தன்னையும் மறைத்துக் கொள்ளுகிறது. இருள் பொருள்களை மறைக்கும், ஆனால் தன்னுடைய இருப்பை உணர்த்தும். ஆனால் ஆணவம் பொருள்களையும் மறைக்கும், தன் இருப்பையும் மறைக்கும். அதுதான் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ். என்ன, ஒரு பொருளையும் காட்டாது இருள் உருவம் காட்டும், இரு பொருளையும் காட்டாது இது அப்படின்னு 3வது குறள்ல கம்பேர் பண்ற. இருள் மல நிலை என்று சொல்லுகிற பொழுது இருள் மலம் என்பது ஆணவ மலத்தை மட்டுமே குறிக்கும். ஆணவ மலம் என்பது அறிவினுடைய அந்த ஒரு மிகப்பெரிய பாதிப்பு. ஆன்மா அறிவு வடிவமானது, அதுக்கு இயல்பானது அறிவு. ஆணவம் அதுக்கு இயல்பல்ல, குற்றம். அதுல ஒரு குற்றம் இருக்கு அந்த அறிவுல. அந்த குற்றத்தை நீக்கிறதுக்குத்தான் சுவாமி
அந்த குற்றத்தினாலதான் பிறப்புகள் வருது. அந்த குற்றத்தை நீக்கணுமேங்கிறதுக்காக தான் பிறப்பு வருது. வியாதி இருக்கிறவன் தானே சார் ஆஸ்பத்திரியில போய் படுத்துக்குவான். அவன் இல்லாட்டி எதுக்காக போறான்? வியாதி இருக்கு, இந்த பூமிக்கு வரும். உன் பூமிக்கு ஒரு ஆஸ்பத்திரி, இறைவன் தான் மருத்துவர், இதுதான் வரும். அதனாலே அதை ரொம்ப தெளிவாக அதை சொல்லுகிறார். ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும், இரு பொருளையும் காட்டாது இது. இரு பொருளையும் என்று சொன்னால் தன்னையும் காட்டாது பொருளையும் காட்டாது என்று குறிப்பிடுகின்றார். அடுத்த குறள்ல அத சொல்லுகிறார், தெளிவுபடுத்துகிறார். அன்றளவி உள்ளொளியோடு ஆவி இடை அடங்கி இன்றளவும் நின்றது இருள். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றளவும் நின்றது இருள். ஆஸ் ஆன் டேட் கரண்ட் பொசிஷன் என்னன்னு கேட்டா, இட் இஸ் ஸ்டில் இன் அவர் விஸ்டம். ஆனவன் மலை நம்முடைய சிந்தனையை விட்டு அறிவை விட்டு நீங்கி இருக்குமே, ஆனால் நம்ம இருக்கிற நிலை இப்படி இல்லை. அதுதான் சிவன் முத்தர் நிலை. பேரின்பம் எப்பவுமே இன்பம் தான், இப்பவும் இருக்குது. என்னைக்கு தொடங்குச்சு? அன்றளவி, அன்று கலந்தது. என்னைக்கு? ஃப்ரம் டைம் அன்னோன். அதுதான் சைவ சித்தாந்தத்துல சொல்லப்படுகிற ஒரு இடம். எப்ப ஆன்மா ஆணவத்தோடு இணைப்பு அனாதி, இன்னும் டைம் சொல்லவே முடியாது. இது இந்த காலத்துல ஏற்பட்டதுங்கிறதுக்கு ரெக்கார்டு இல்லை, கண்டுபிடிக்க முடியாது. ஆனா ஆணவத்தோட இது இருக்கு. கடவுள் ஹெல்ப் பண்றார், அவ்வளவுதான். கடவுள் உயிர்களை படைக்கவில்லை, உயிர்கள் படுகிற துன்பத்தை பார்த்து உதவி புரிவதற்கு முன் வந்திருக்கிறார். இப்ப அவர் இந்த உயிர்களோடு கலக்கிறார். உயிர்களை ஏன் உயிர்களோடு கலக்கிறார்? உயிர்களுக்குன்னா உயிர்களுக்கு துணை செய்யறதுக்காக வருகிறார். என்ன காரணம்னு கேட்டா, அவருக்கு ஆணவ மலம் அஃபெக்ட் பண்ணாது. அவரு நமக்கு ஹெல்ப் பண்றது காரணம், நம்மை அஃபெக்ட் பண்ற நம்முடைய அறிவை தாக்குகிற அந்த வைரஸ் சிவபெருமான்ட்ட ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால அவர் என்ன பண்றாரு? தன்னை தாக்காத இந்த நோயிடமிருந்து உயிர்களை காப்பாற்ற வேண்டும். அவர் வந்தாருன்னா மருத்துவர் பாக்குறாங்க, மருத்துவர்களுக்கே இதாயிடுது இல்ல, அவங்களுக்கு வைரஸ் அட்டாக் ஆகுது. ஆனா இங்க சிவபெருமானுக்கு அது மாதிரி ஆகாது. சிவபெருமான் பணியில அமர்த்தின பல டாக்டருங்க இருக்கிறாங்க, மருத்துவர். அவங்களெல்லாம் அவர் தான் இந்த பணியில அமர்த்தி இந்த வேலையை செய்ய அந்த வேலையை செய்ய, அதை பாரு இதை பாரு, அவங்களுக்கு வந்துருது. சிவம் என்று சொல்லக்கூடிய மருத்துவர் இருக்காரே, அவருக்கு வருவதில்லை. அதனால அவர் என்ன பண்றாரு? உயிர்களுக்கு நாம ஹெல்ப் பண்ணுவோன்ட்டு உயிர்களுக்கு கலக்க வந்திருக்கிறார். அவருக்கு முன்பாக ஒளிக்கு முன் இருள் ஒடுங்குவது போல சிவத்தின் முன்பாக ஆணவ மலம் ஒடுங்கி நிற்கிறது. அது உயிர்களை பந்திக்குமே தவிர சிவத்தை பந்திக்காது. எனவே உயிர்களை பந்திக்கிற அந்த ஆணவ மலத்தை எப்படியாவது நீக்கி விடலாம் என்பதற்காக உயிரோடு கலந்து உயிர்களை பக்குவப்படுத்துகிறார். அன்றளவி, அன்னைய தேதியில அது கலந்து, அன்றளவி உள்வொளியோடு ஆவி இடை அடங்கி, அன்றளவி உள்ளொடியோடு ஆவி இடை அடங்கி. அன்றளவு அளவி, அந்த காலம் தொட்டு கலந்து கொண்டு, எது? ஆணவ மலம். உள்ளொளியோடு, சிவத்தோடு. நல்ல கவனம், உள்ளொளிங்கிறது சிவம், சிவத்தோடு தான் இருக்கு, அதுவும் இருக்கு, சிவமும் இருக்கு. உள்ளொளியோடு ஆவி இடை அடங்கி, ஒளிக்கு இருளுக்கும் ஒன்றே இடம். ஆவி இடை அடங்கி இன்றளவும் நின்றது இருள். சார், விறகுக்குள்ள
நெருப்பு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். விறகுக்குள்ள நெருப்பு இருக்கு. விறக எரிக்க போனா எரியல, அது எரிய மாட்டேங்குது. என்ன காரணம்? விறகுல ஈரம் இருக்கு. அப்ப ஒரே விறகுக்குள்ள நெருப்பு இருக்கு, ஈரமும் இருக்கு. புரியுதுங்களா? நெருப்பும் இருக்கு, ஈரமும் இருக்கு. அது போல சிவமும் இருக்கு, ஆணவ மலமும் ஆன்மகிட்ட இருக்கு. அதைத்தான் சொல்லுகிறார். அன்றளவி உள் ஒளியோடு ஆவி இடை, ஆவினா உயிர், உயிரிடை இடை அடங்கி இன்றளவும் நின்றது இருள். இன்னும் போனதா ஒன்னும் இன்ஃபர்மேஷன் வரல. இன்னைக்கு இருக்கு சார். இன்றளவும் நின்றது இருள், அது இன்னும் இருக்கிறது. ஆகையினால இன்னும் பிறப்புகள் உண்டு. அன்றளவி உள்ளொளியோடு ஆவி இடை அடங்கி இன்றளவும் நின்றது இருள் என்று அதை குறிப்பிடுகின்றார். பலரை புணர்ந்தும் இருள் பாவைக்கு உண்டு என்றும் கணவர்க்கும் தோன்றாத கற்பு. பலரை புணர்ந்தும் இருள் பாவைக்கு உண்டு என்றும் கணவர்க்கும் தோன்றாத கற்பு. அவரு இந்த ஆணவ மலத்தை ஒரு பெண்ணு மாதிரி பாவிக்கிறார். உதாரணம் காட்டுறார், ஓமை காட்டுறார். ஒரு பெண்ணு ஆணவ மலம், அவர் பலரை புணர்ந்தும் பல பேரோட அந்த தொடர்பை வைத்துக் கொண்டிருக்கிறாள். ஆனாலும் கூட கணவனுக்கும் தோன்றாத கற்புன்னு. கலந்திருக்கிறவனுக்கு முன்னால வரமாட்டாளாம், அவ்வளவு கற்பு. பெண்கள் பொதுவாக கணவனுக்கு முன்பாக தாங்கள் முனைப்புடையவர்களாக விளங்க மாட்டார்கள். அந்த காலத்துல அப்படி இருந்திருக்கிறதுனால அதை உதாரணம் சொல்ற. அப்ப ஒரு பெண்ணானவள் பல ஆடவர்களோடு கலக்கிறதுக்கு வெட்கப்படல, ஆனா கணவனுக்கு முன்னால வர்றதுக்கு வெட்கப்படுறான். அது போல எல்லா ஆன்மாக்களினுடைய செயல்களிலும் பல்வேறு விதமாக ஆணவம் என்பது ஒன்றாக இருந்தாலும் அதனுடைய நிலைகள் பல, அதாவது அதனுடைய தொழில்கள் பல. வெறும் அகங்காரம் மட்டுமல்ல, கவலை, வாட்டம், பிரிவு, துயர் எல்லாமே ஆணவத்தினாலே நிகழ்வதுதான். இந்த ஐயம், அறியாமையில் இருக்கிறது எல்லாமே ஆணவத்தினுடைய வெளிப்பாடு. அப்ப இந்த ஆணவங்கிறது என்ன அப்படின்னு கேட்கிற பொழுது இது எல்லா ஆன்மாக்களிலும் நிறவி கலந்து கிடக்குது. எல்லா ஆன்மாக்களிலும் சிவமும் கலந்து இருக்குது. பாருங்க, சிவமும் கலந்திருக்கு, ஆணவமும் கலந்திருக்கு. சிவம் என்ன செய்யுது? அறியாமையை படிப்படியாக நீக்குவதற்காக அது முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. ஆணவம் என்ன செய்கிறது? படிப்படியாக அறியாமை எப்படியும் நீங்கி விடாமல் இருப்பதற்காக அந்த செயலை அது செய்து கொண்டிருக்கிறது. இது கண்டினியூஸா அந்த ஆன்மாவுக்கு துறை செய்து கொண்டே இருக்கிறது. இது கண்டினியூஸா ஆன்மாவுக்கு இடர் புரிந்து கொண்டே இருக்கிறது. பிறப்பு வருவதற்கு முன்பாக அது அறியாமையை முழுமையாக செய்து இச்சை ஞானம் கிரியை என்று சொல்லக்கூடிய மூன்று செயல்பட முடியாமல் பண்ணுச்சு.
இப்ப சுவாமி என்ன பண்ணார், மாயையிலிருந்து தத்துவங்களை கொடுத்து அதோட சேர்த்து அதனுடைய அறிவை கொஞ்சம் எழுப்பி விடலாம் அப்படின்னு அவர் கொஞ்சம் முனைக்கிறார். முனைஞ்சு அதை செய்கிற பொழுது இது அவரை ஒன்றும் பண்ண முடியல. ஆனா அவர் வந்து உதவி செய்யறார். அப்ப என்ன பண்ணுது, சார் ஒருத்தன் கெட்டு போயிட்டு இருக்கிறான், இவன் பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கான், அவனை எப்படியாவது கெடுக்கணும்ட்டு அவனுக்கு தொலை செய்யறதுக்கு ஒருத்தன் வருகிறான். அவன் வந்து தொலை செய்யறான், உதவி செய்யறான். உதவி செய்துட்டு இருக்கும்போது இந்த கெடுக்கிறவன் என்ன பண்றான், அதை தடுக்க முடியல. ஏன்னா அவன் இவனை விட ஸ்ட்ராங்கு, அதனால இவன் ஒன்றும் பண்ண முடியல. அவன் வந்து கொடுக்குறான், ஹெல்ப் பண்றான். உடனே இவன் என்ன பண்றான், அவன்கிட்ட போயிட்டு அவன் எதுக்கு உனக்கு கொடுக்கணும், உனக்கு எதுக்கு அவன் செய்யணும், என்ன காரணம், ஏதோ ஒரு திட்டம் போட்டிருக்கான், உன்னை ஏதோ ஒரு சதியில மாற்றுறதுக்காக அவன் செய்யறான். உனக்கு ஏதாவது பெரிய துன்பம் வரப்போகுது, இல்ல உன் இருக்கிற வீட்டை எழுதி வாங்குறதுக்கு அவன் முயற்சி பண்றான். இப்படி எதையும் சொல்லி உதவி செய்கிறவனை பற்றி தவறாக என்னும்படி செய்வது எது? உங்களுக்கு புரியுதுங்களா? நமக்கு ஆணவம் ஏற்கனவே நம்ம ரொம்ப துன்பத்துல ஆழ்த்திருந்து, துன்பத்தை நீக்கலான்னு ஒருத்தர் வந்து நமக்கு துன்பத்தை நீக்கிறதுக்காக செய்தால் உடனே நம்மை தவறாக புரிந்து கொள்வார், மயங்கு மாதிரி செய்யும். அது இதுதான் நிலையானது, அது நிலை இல்லை, இந்த உலகம் தான் நிலையானது, கடவுள்லாம் ஒருத்தர் கிடையாது, உனக்கு கொடுக்கறவங்க யாரும் கிடையாது, அவன் வந்து கெடுக்கிறான் உன்ன, இப்படி எல்லாம் சொல்லி. புரியுதா உங்களுக்கு? இதுக்குதான் அதோ ஞாபக சக்தின்னு பேர். ஆகையினாலே இந்த ஆணவமும் பதியும் ஆன்மா கிட்ட விரவி கிடக்கு, எங்க இருக்குன்னு சொல்லாதபடிக்கு விரவி இருக்கு. அதனாலதான் தாய்மானவர் சொன்னார், ஆணவத்தோடு அத்துவிதமானபடி மெய் தானுவினோடு சேரும் நாள் என்னானோ அப்படின்னு கேட்டார். நான் உன்னோட ஒன்னா கலக்கணும், எப்படி தெரியுமா, ஒன்னா கலந்து உன்னை போலவே இருக்கணும். காரணம் எப்படி தெரியுமா, ஒன்னா கலந்து ஆணவத்தோட நான் எப்படி ஆணவமாவே இருந்தேனோ அது போல உன்னோட முழுமையா கலந்து சிவமாகவே இருக்கணும் என்று சொல்லுங்க. அதனால அது அப்படி இருக்கான். இன்னைக்கு நம்ம இந்த 5 பாடல்களை நாம பார்த்தோம் இன்னைக்கு. அந்த பாடல்கள் எல்லாம் திரும்ப ஒரு தடவை நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க மீதி 5 பாடல்களை அடுத்த வகுப்புல நம்ம பார்ப்போம். இன்னைக்கு பார்த்த அந்த 5 பாடல்கள் இருள் மல நிலை அந்த பாடல்கள். 1, துன்றும் பவத்துயரும் இன்பும் துணை பொருளும் இன்றென்பது எவ்வாறும் இல் அப்படின்னு ஒரு குரல். அதுக்கு அடுத்தது சொன்னாரு, அதாவது முதல் குரல்ல சொல்லுகிற பொழுது பிறப்பிற்கும் முத்தி இன்பத்திற்கும் காரணமானவை உண்டு என்று சொன்னார். அடுத்தது இருளை பற்றி சொன்னார். இருள் இருக்கிறதே அது வந்து பொருள்களை மறைத்து கொண்டு தன்னை காட்டிக்கொண்டு இருக்கிறது என்று சொன்னார். அது மாதிரி பொருள்களை தன்னை போலவே தோன்றும்படி செய்கிறதுக்கு இருளுக்கு இருக்கிற வல்லமை மாதிரி வேற எந்த பொருளுக்கும் இல்லைன்னார். அந்த இருளை காட்டியும் வல்லமை உடையது ஆணவம். ஏன்னா அது பொருளை மறைப்பதோடு அந்த இருள் தன்னை காட்டி கொண்டிருப்பது போல இது தன்னை காட்டாமல் தன்னையும் மறைத்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொன்னார். இருளானதன்றி இலது எவையும் ஏக பொருளாகி நிற்கும் பொருள் என்று 2வது குறளும், ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும், இருபொருளும் காட்டாது இது என்று ஆணவமலத்தை சொன்னார். அதற்கு பிறகு இந்த ஆணவமலம் என்னைக்கு சார் சேர்ந்தது தெரியாது, தெரியாதுன்னு அதுக்கெல்லாம் ஒரு காலம் கற்பிச்சல சொல்ல முடியாது. அன்றளவி ஏதோ ஒரு காலம் குறிப்பிடப்பட முடியாத அளவுக்கு அந்த காலத்துல இந்த ஆன்மாவோட அந்த ஆணவம் கலந்துருக்குதுங்க. அன்னையில இருந்து ஏற்பட்ட துன்பம் அன்றளவி உள்ளோடையோடு. ஆனா அதை நீக்கிறதுக்கு அன்னைக்கே வந்துருச்சு சிவமும். 2 தான் இருக்கு. ஆவி இடை அடங்கி உயிரோடு கலந்து 2 இருக்கு. இன்றளவும் இருள் இருக்கு. இன்னைய வரைக்கும் ஃபைட்டிங் கோயிங் ஆன். இன்னும் ஆன்மா அந்த ஆணவத்தை விடல, இன்னும் பிறப்பு வந்து கொண்டுதான் இருக்கும் போல இருக்கு. ஆனாலும் சிவன் தன்னுடைய முயற்சியை கைவிடல. அது மீண்டும் மீண்டும் அந்த உயிர்களுக்கு அந்த அறியாமையை நீக்குவதற்கான துணை செய்து கொண்டிருக்கிறது. நிறைவா அந்த 5வது பாட்டுல ஆணவமலம் என்பது எல்லாரோடையும் இருக்கு என்று அதனை ஒரு பாவையோடு ஒப்பிட்டு, ஆனால் தனக்கு யாருக்கும் தோன்றாதபடி இருக்கிறாள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இப்ப நம்ம கொஸ்டின்ஸ் எதா இருந்தா பார்க்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. என்ற பிரபு
இந்த மாய இருள் அப்படி இந்த மாயை பத்தி பேசும்போது நம்ம இருள் அப்படின்னே சொல்லிக்கிட்டு வரோம். நம்ம அது அது அந்த மாதிரி கனோட்டேஷன் கொடுத்துட்டே இருக்கோம். ஆனா நம்ம சிவபுராணம் படிக்கும்போது சோதியனை துன்னிருளே அப்படின்னு நம்ம சொல்றோம் இறைவனை. அது அந்த இருளுக்கும் இந்த இருளுக்கும் என்ன சம்பந்தம், இல்லை எப்படி புரிஞ்சுக்கிறது? நமச்சிவாய் நமச்சிவாய். ஐயா, ஒரே ஒரு ஒரு சின்ன கரெக்ஷனு. மாயையை நம்ம இருள்னு சொல்றது இல்ல. மாயை மலம்னு சொன்னாலும் கூட அது இருள்னு சொல்லுகிறது இல்ல. அது ஒன் மாயை அப்படின்னு திருமுறைகள்ல பல இடங்கள்ல வரும். மாயை என்பது ஒளிதான். அதாவது அது ஒளி எப்படிப்பட்ட ஒளி என்று கேட்டால், இப்ப இருள்ல இருக்கிறவங்களுக்கு கையில கிடைச்ச விளக்கு மாதிரி அந்த ஒளி. இருள்ல இருக்கிறோம், ஒரு அறை இருட்டா இருக்கு, அந்த அறையில ஒரு 0 வாட் பல்பு போடுறோம், வெளிச்சம் இருக்கு. ஆனா இப்ப ஒளியே இல்லாத இடத்துல ஏதோ ஒரு ஒளி இருக்கு, ஆனா அந்த ஒளி பொருளை சரியா காட்டல. அது போல மாயை என்பது இறைவன் நமக்கு கொடுத்த முதல் டூல். அதுதான் நமக்கு வேதாந்தத்துக்கும் மற்ற சமயத்திற்கும் சைவ சமயத்துக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேறுபாடு. எப்படின்னு கேட்டா, மாயையை நாம் எப்படி பார்க்கிறோம், how we look at மாயை, மாயையை how we are looking at it, அது எப்படி பார்க்கிறோம். அதை உயிருக்கு கிடைச்ச ஒரு டேமேஜா பார்க்கிறோமா, இல்ல உயிருக்கு கிடைச்ச ஒரு டூலா ஹெல்ப்பா பார்க்கிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு ஆஸ் ஆன் டேட் பார்க்கும்போது அந்த மாயையும் இல்லைன்னா இந்த உயிர் எங்க போகும்? அதுதான் இப்ப கையில கிடைச்சிருக்கிற ஒரே. அதை வச்சுக்கிட்டு தான் இப்ப இவ்வளவு நாம பேசுறோம். மாயையிலிருந்து வந்த உடம்பு, மாயையிலிருந்து வந்த அந்த அறிவு விளக்கம், மாயையிலிருந்து வந்த பிரபஞ்சம், இந்த இன்ட்ராக்ஷன்ல தான் நாம மாயையை பற்றி கொண்டு இருக்கிறதுனால நமக்கு இப்ப அறிவு கொஞ்சம் விளங்கி இருக்கு, ஃபுல்லா இல்ல, கொஞ்சம் விளங்கி இருக்கு. இந்த கொஞ்சம் அறிவை விளங்க வைக்கிறதுக்கு தான் மாயையை நம்மளோட அசோசியேட் பண்ண வச்சார் சாமி. இதுதான் நம்ம அப்ரோச். சைவ சித்தாந்தத்தினுடைய அப்ரோச் என்னன்னு கேட்டா, மாயை என்று சொல்லக்கூடிய அது ஒண்ணுதான் மலம், அது நீங்களா முத்தின்னா ஒவ்வொரு நாள் நைட்டு நம்ம முத்திக்குள்ள போகணும். ஏன்னா உடம்பை விட்டு போயிடுறோம் ஒவ்வொரு நாள் நைட்டும் இரவு. முத்திக்கு அப்புறம் இல்ல கோமாவுக்கு போறது முத்தியா இல்ல, மாயை விட்டு விலகுவது முத்திக்கு கொண்டு போல இருளுக்கு தான் கொண்டு போகுது. திரும்பவும் ஆணவங்களுக்கு போயிடுறோம், இந்த இருளுக்கு போயிடுறோம். இருள்ல இல்லாத நேரம் எதுன்னா இந்த மாயோட அசோசியேட் ஆகியிருக்கிற நேரம். ஆனால் அந்த மாயை என்று சொல்லக்கூடிய ஒன்றுதான் இன்னைக்கு கையில கிடைச்சிருக்கிறோம். ஆனா அது நிரந்தரம் அல்ல. இல்ல நல்லா தெரியுது. இப்ப இந்த உடம்பு கொடுத்திருக்காரு, உடம்பு நிரந்தரமாவா இருக்கு? இது ரிப்பேர் ஆகுது, வீணாகுது, ஒரு நாள் இல்லாமே போயிடுது. அப்படிதான் அது கொடுக்க முடியும். அந்த மாதிரி கொடுக்குறது. சரி, இப்ப அவரு இருளே என்று சொன்னதுக்கு காரணம், சோதியே துன்னிருளே என்று சொல்லுவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், இந்த இறைவனை அதுக்கு நிறைய விளக்கங்கள் பல அறிஞர்கள் கொடுத்திருக்கிறாங்க. இருளே என்று பெருமானை அழைத்ததற்கு காரணம் என்ன என்று கேட்டால், ஞானமுடையவர்களுக்கு அவன் சோதியாகவும், ஞானமே இல்லாதவர்களுக்கு அவன் இருளாகவும் இருக்கிறான். அந்த அஞ்ஞான தசையில இருக்கிறவர்கள் இந்த உலகமே நிரந்தரம், நம்ம பௌத்தர்கள்லாம் உலகம் அழியாதுன்னு சொல்றாங்க. கன நேரத்துல தோன்றி அடிக்கிற கனபங்கம் தான் பேசுவாங்க. அதான் எப்பவும் அது இருக்குங்கிறாங்க. ஒன்றின் அழிவுல இன்னொன்று தொடங்கிறோம் அப்படிங்கிறாங்க. எல்லாம் சேர்ந்து அழியாது அப்படிங்கிறாங்க. பலரும் உலகாயுதர்களும் அப்படிதான் சொல்றாங்க, உலகம் அழியாதுங்கிறாங்க. நாம அப்படி சொல்லல, இது சூட்சமத்தில இருந்து வந்தது, இது ஒரு நாள் சூட்சமத்துல ஒடுங்கிறோம் என்று நாம சொல்றோம். ஆகையினால இந்த தத்துவங்களை, இந்த உண்மைகளை தெரிந்து கொள்ளாதவர்களுக்கு சிவம் இருளாகத்தான் இருக்கிறது. எங்க இருக்குன்னு கேக்குறாங்க, கடவுள் எங்க இருக்கிறான்னு கேக்குறான். அப்ப அவனுக்கு எப்படி இருக்காரு? இவரு இருளாத்தான் இருக்கிறார். அதை இன்னொரு இடத்துல கூட சொல்லுவார், ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியான். அந்த இடத்துல பாருங்க, ஒளினே கூப்பிடுறாரு. எங்கேயாவது ஒளியுமா? இருள் தானே ஒளியணும், அது ஒளிய ஒளியுதுன்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுடைய இருள் நிலையில அவன் இல்லை என்று உணர்வதனாலே அவனுக்கு அது இருளாக விளங்குது. அந்த கான்செப்ட்ல அவரு இறைவனை சோதியனே துன்னிருளே தோன்றார் சொல்றார்.
அதே மாதிரி இன்னொரு இடத்துல மறைந்திட மூடிய மாய இருளை அப்படின்னு சொல்றாரு. அப்ப மாய இருளைன்னு சொல்லும் போது மறைந்திட மூடிய மாய இருளை அப்படிங்கிறது அந்த இடத்துல மாயை இல்ல, மறைந்திட மூடிய இருளை மாய மாணவத்தை நீக்க, அந்த அர்த்தம். அதுக்கு மாயை இல்லது, இருளை மாயன கொல்லுதல் அர்த்தம். மாய்தல்னு தெரியும் இல்லையா? சரிங்க, நன்றி ஐயா. சொல்லுங்க. இந்த திருமுறைகள்லாம் படிக்கும்போது கடைசியில ஞானசம்பந்தருடைய திரைக்கடைக்காக பலஸ்துதி வந்து வினை நீங்குதல் தான் சொல்றாங்க. படிச்சாக்க வினை நீக்கம் அப்படிங்கிறது தான் பெருவாரியா எல்லாரும் சொல்றாங்க. பட் வந்து நீங்க சொல்றது வந்து ஆணவத்தை நீக்கினாதான் உங்களுக்கு முக்தின்னு சொல்லும் பொழுது திருமுறையுடைய பலஸ்துதியில வந்து அப்போ அது எப்படி நம்ம அதை கொள்ளணும்? அதான் எப்படின்னு கேட்டா, பிறப்புக்கு காரணம் வினைகள். வினைகளை ஏன் செய்கிறோம்? வினைகளை இப்ப நீக்கிக் கொள்ளணும் அப்படின்னு சொல்ற. எல்லா வினைகளும் நீங்கும் அப்படிங்கிற. இப்ப வினைகள் நீங்கணும்னா தான் பிறப்பு நீங்கும் அப்படின்னு சொன்னா, வினைகள் வந்து எப்ப நீங்கும் நீங்க சொல்லுங்க. வினைகள் நீங்கணும். இப்ப நான் வந்து நல்வினை செய்யணும், தீவினை செய்யக்கூடாது. நல்வினை செஞ்சா எனக்கு பிறப்பு நீங்குமா? நீங்காது, திரும்பவும் தான் வரும். ஏன் அப்படின்னு கேட்டா, நல்வினுடைய பயனை அனுபவிக்கிறதுக்கு திரும்பவும் வரணும். தீவினை செஞ்சா தீவினுடைய பயனை அப்ப என்ன, நல்வினையும் தீவினையுமே செய்யக்கூடாது. தீவினை செய்யக்கூடாது லாஜிக்கலா சரி, நல்வினையும் செய்யக்கூடாதுன்னா அது எப்படி சார்னு கேட்டா, நல்வினை தீவினை என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்க சொல்ற அடிப்படை கருத்து என்னன்னு அதுல புரிந்து கொள்ளுவோம். ஒருவன் வினைகள் செய்கிற பொழுது அது நல்வினையா தீவினையா என்று எவ்வாறு கொள்ளப்பெறுகிறது என்று சொன்னால், ஒரு வினை செய்யப்பெறுகிற பொழுது தான் செய்தோம் என்று செய்தால் அது தீவினை. ஒருவன் ஒரு வினை செய்கிற பொழுது இது என்னால் ஆவது என்று, இது சிவத்தால் ஆவது என்று உணர்ந்து செய்தால் அது நல்வினை. இப்ப ஒரு குழந்தையை தூக்கி வச்சு வெட்டுறாரு சார், கோட்புலியாருங்கிற 63 நாயன்மார்ல ஒருத்தர் ஒரு குழந்தையை தூக்கி வெட்டுறாரு. ஏன் வெட்டுறாருன்னு கேட்டா, எல்லாரும் சாமிக்கு சிவன் கோயிலுக்கு எடுத்து வச்சிருக்க நெல்லை சாப்பிட்டுட்டாங்க. பஞ்சம் வந்தது, அவங்க என்ன நினைச்சாங்க, திரும்ப விளைஞ்சா சாமிக்கு கொடுத்துடலாம்னு நினைச்சிட்டு இவரு சாமிக்காக சிவன் கோயிலுக்காக கோட்புலியார் சேர்த்து வச்சிருந்த நெல்லை பஞ்சம் வந்துருச்சுன்னு எல்லாம் சமைச்சு சாப்பிட்டாங்க. இவரு போருக்கு போயிருந்தார். திரும்பி வந்து அவர் கேட்டாரு, எங்க நெல்லெல்லாம் கேட்டா, பஞ்சம் வந்தது எல்லாரும் சாப்பிட்டுட்டோம், திரும்ப கொடுத்துட்றோம். அதை ஒத்துக்கல அவரு. சிவன் சொத்தை பஞ்சம் வந்தா எடுத்து சாப்பிடலான்னு முதல் தடவை சாப்பிட ஆரம்பிச்சா, அடுத்தது பஞ்சம் வராமையே சாப்பிடறதுக்கு வந்துடும். சிவன் சொத்து சிவன் சொத்து, அதை டச் பண்றதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அதனால உங்க அத்தனை பேரையும் தண்டிக்கிறேன்னு எல்லாத்தையும் கொண்டார். அதனால என்ன ஆச்சு பாருங்க, அவருக்கு அந்த சிவனுக்காக வச்சிருந்ததுல பெரும்பாவம் வந்தாலும் நாயனாருடைய கையில வெட்டுப்பட்டதுனால அத்தனை பேருக்கும் சொர்க்கம் கிடைச்சு. அவர் கையால, அதான் முதல் கையில கொண்டு வர்றது. இப்ப இவர் எல்லாத்தையும் கொண்டாரு. ஒரு குழந்தை கத்திச்சு, அந்த குழந்தைய வெட்ட போனாரு. அந்த காவலாளி வந்து காலை பிடிச்சா, எல்லாரையும் வெட்டினீங்க, அவங்க எல்லாம் நெல்லு சோறு சாப்பிட்டாங்க, இந்த குழந்தை சோறு சாப்பிட்டாது, பால் தான் குடிக்கும் சொன்னாரு. டேய், இது பால் குடிச்சிருந்தா கூட யார் பாலை குடிச்சிருக்குண்டா, அந்த நெல்லை சாப்பிட்டவ பாலை தான் குடிச்சிருக்கும். அப்ப ரத்தத்துல இதுக்கு இந்த கோயில் சொத்தை சாப்பிடணுங்கிற எண்ணம் வந்துருண்டா, இது எதிர்காலத்துல கோயில் சொத்தை சாப்பிடுண்டா, இருக்கக்கூடாதுடா, வெட்டிட்டாரு. சார், குழந்தைய வெட்டினவருக்கு என்ன தண்டனை சார் கொடுக்கறது? நீங்க சொல்லுங்க, நல்வினையா தீவினையா? நீங்க இதை எப்படி கிளாசிஃபை பண்ணுவீங்க? நல்வினையா தீவினை? தீவினைன்னு நம்ம சொல்லுவோம், ஆனா அத நல்வினைன்னு கணக்கு எடுத்து அவர் கூட்டிட்டு போயிட்டாரு தான் உலகத்துக்கு சாமி. அப்ப நல்வினை தீவினை இதெல்லாம் இல்ல. வினைகள் தீரும் என்று சொன்னால் இறைவனுடைய நினைவில்லாமல் செய்கிற செயல்களில் இருந்து விடுவிக்கும் தான் அர்த்தம். அதுக்கு லிட்டரலா அப்படிதான் பார்க்கணும். இப்படி நம்ம பார்க்கும்போது நம்முடைய வினைகளை தீர்ப்பார், நம்முடைய வினைகளை தீர்ப்பார்னா, வினைகளை தீர்த்து திரும்பவும் வினை செஞ்சோம்னா என்ன பிரயோஜனம்? ஆக எங்களை பெரியவங்க சொல்றதுடைய அடிப்படை நோக்கம் என்னன்னு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் செய்கின்ற செயல்களுக்கெல்லாம் ஈசனே காரணம், ஈசன் தான் முழு காரணம். அவன் நம்மை விடுவிப்பதற்காக வந்திருக்கிறான். இந்த வினைகளை நான் செய்தேன் என்று சொல்லுவதற்கு காரணம் ஆணவம், ஆணவ மதம், நான் எனது என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டுமே.
ஆணவத்தினாலே வருவது, ஆணவத்தினாலே வருவது வினைகள், வினைகள் நீங்குவது என்று சொன்னால் அது இன் அதர் வேர்ட்ஸ் நான் என்று சொல்லக்கூடிய ஆணவம் நீங்குவது. இந்த வினை செய்யறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய ஆமா மூலமலத்தை நீக்குவார்னு நம்ம சொல்லலாம். ஆமா, அதுதான். இப்ப வெறும் தலைவலிக்கு மருந்து சாப்பிடுறதுக்கு, தலைவலிக்குதுன்னு சொன்னா கம்பவுண்டர் ஒரு டேப்லெட்டை கொடுக்குறாரு, நீங்க இந்த டேப்லெட் சாப்பிடுங்க சார் தலைவலி தீருங்கிற. நம்ம சாப்பிட்டுட்டு தலைவலி தீர்ந்தா போதுமா? தலைவலிக்கு காரணமானதை நீக்கி கொள்ள வேண்டும். அதனாலதான் மருத்துவர்கிட்ட போகணும். மருத்துவர் என்ன பண்ணுவார்? அவர் தான் நம்ம தெரியாத சம்பந்தம். சும்மா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஏதோ ஜோசியம் சொல்றான், அதை காட்டுறான், இதை பிரயோஜனப்படாது. அருளாளர்கள் தான் சொல்லணும். அருளாளர்கள் தான் மருத்துவர்கள். அவர்கள்ட்ட போனா கரெக்டா சொல்லுவாங்க. உன்னுடைய வினைகளை நீ நீக்கலாம் மட்டும் பத்தாப்பா, வினைக்கு காரணமான ஆணவத்தை நீக்கி கொள்ளணும். சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட். ஆக்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்குலாம் ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகும். ஒரு கேள்வி கேட்கறதுக்கு நேரம் இருக்குன்னு சொல்லுங்க. நமச்சிவாயம் ஐயா, என் பேர் ஜெயராம். ஐயா வந்து இந்த ஆணவ மலத்தை பத்தி சொல்லும்போது, நமக்கு இறந்த பிறகு நம்ம இந்த உலகத்துல இந்த நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன வெற்றிகளும் நம்ம செய்யற சாட்டிஸ்பாக்சன்னாலையும் தான் நமக்கு ஆணவமே அதிகமாகும். அப்படி இருக்கும்போது உயிர்களுக்கு பிறவாத நிலையிலயோ அல்லது பிறவி கிடையிலையோ ஒரு பிறவியிலேருந்து இன்னொரு பிறவி போகும்போதோ எப்படி ஆணவ மலம் அதோட அசோசியேட் ஆயிருக்கு? அது அது பிறப்பு மாயையில அசோசியேட் ஆகல, சோலோட அசோசியேட் ஆயிருக்கு. சோல் எங்க போனாலும் போகும். அப்ப அதுக்கு நீங்க உடம்பு வேற, உடம்புங்கிறது அது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். உயிருங்கிறது வந்து அறிவு வடிவம். அந்த அறிவிலே படிந்திருக்கிற களிம்பு, செம்புக்குள்ள இருக்கிற களிம்பு போல ஆன்மா அறிவுக்குள்ள இந்த களிம்பு இருக்கு. எங்க போனா என்ன, அது அங்கதானே இருக்கும் ஆணவம். ஆன்மாவுக்குள்ளயா, ஆன்மாவுக்குள்ள உடம்புல இருந்து நீக்கப்படுவது அல்ல, அது உயிரிலிருந்து நீக்கப்பட வேண்டியது. அதனாலதான் உடம்பை தூய்மை செய்து கொள்வது பூசை அல்ல, அறிவை தூய்மை செய்து கொள்வதுதான் பூசை. அதனாலதான் திரும்ப திரும்ப நம்ம அருளாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சிவபூசை என்பது கிரியை இல்ல. கிரிய வெறும் கையில ஊத்துறது எல்லாம் இது அல்டிமேட்டா எங்க போய் டெர்மினேட் ஆகணும் என்று கேட்டால், ஆன்மா தன்னுடைய அறிவை தூய்மை செய்து கொள்ள வேண்டும். ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஆணவம் எதனை மறைக்கிறது, ஆவியையா அல்லது ஒளியையான்னு? இல்ல, ஆணவம் என்பது ஆவியினுடைய அல்லது ஆன்மாவினுடைய அறிவை மறைக்கிறது. அறிவு வேற, கண்ணுக்கு ஒளி இயல்பு. கேட்ராக்ட் எதை மறைக்குது? அது குற்றம். இந்த கண் இருக்கிற வரைக்கும், இந்த ஒளி இருக்கிற வரைக்கும் அந்த கேட்ராக்ட் இருக்கு. கேட்ராக்ட் ஒளியை மறைக்குது. இந்த கேட்ராக்டை நீக்கணும், கண்ணு ஒளி பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த கண்ணினுடைய ஒளி போல ஆன்மாவினுடைய அறிவு, அதை மறைக்கிற கேட்ராக்ட் தான் ஆணவம். அப்படிதான் பார்க்கணும். அது எதை மறைக்கிறதுன்னா, ஆவிங்கிறது அறிவு தவிர்த்து, சூட்டை தவிர்த்து நெருப்பை நினைக்க முடியுமா? அறிவை தவிர்த்து ஆவியை நினைக்க முடியாது. ஆன்மாவுக்கு இருக்கக்கூடிய ஒரே வித்தியாசம், இந்த பிரபஞ்சம், இந்த ஜடப்பொருளுக்கும் ஆவிக்கும் ஆன்மாவுக்கு இருக்கக்கூடிய ஒரே வித்தியாசம் என்னன்னு கேட்டா, அதுக்கு அறிவுடைய பொருள். ஆனா அதனுடைய அறிவு நீங்க குவாலிஃபை பண்ணணும். அது சிவத்தோட அறிவு மாதிரி இல்லை, அது அறிவித்தால் அறியும், அவ்வளவுதான். அப்படிப்பட்ட அறிவு. ஆனால் அறிவு அது அதனாலதான் இன்பம் அனுபவிக்குது, துன்பம் அனுபவிக்குது. அறிவற்ற பொருளுக்கு துன்பம் இன்பம் கிடையாது. எனவே ஆணவம் ஆன்மாவினுடைய அறிவை மறைத்து கொண்டிருக்கிற அந்த ஆணவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தேய்த்து கொண்டே வருகிறார். அதை கொஞ்சம் கொஞ்சமா தேய்க்கிறது, டைல்யூட் பண்ணிக்கிட்டே வருது. அதை டைல்யூட் பண்றது ஆன்ம அறிவை கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கி விளக்கி, அது அந்த ஆன்ம அறிவு விளங்க 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 அந்த ஆணவ இருள் தேய்ந்து தேய்ந்து அது இல்லாமல் போகிறது ஒரு நாள். அப்படி அந்த ஆணவ மல தேய்வுக்கு அறிவுக்கு பயன்படுகிற களிம்பு, அந்த அறிவுக்கு பயன்படுகிற மெடிசன், பாம் அப்படி எடுத்துக்கலாம். அந்த ஆணவத்தை நீக்குகிற ஒரு 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 பாம், ஒரு மருந்தாக விளங்குவதுதான் அன்பு. அந்த அன்பு தான் அந்த ஆணவத்தை கொஞ்சம் கொஞ்சமா தேய்க்குதுன்னு கண்டுபிடிச்சார். எனவே
அன்பை பயிற்றுவிப்பதற்காகவே பிறப்புகள் வருகிறது. அன்பை பயிற்றுவிக்காமல் அன்பை பயிலாமல் போகிற பிறப்பு வீணா போய்விடுகிறது. அன்பு அதிகமாக அதிகமாக ஆணவத்தினுடைய செயல்பாடு குறைவதை பார்க்கலாம், நிகழும். அன்பு அதிகமான தனக்குன்னு நினைக்கிற நினைப்பே போயிடும். குடும்பத்துல எத்தனையோ கஷ்டப்படுறாரு ஒருத்தர், என்னன்னா குடும்பத்துல இருக்கவங்க அத்தனை பேரும் மேலேயும் வச்ச அன்பு. தான் எத்தனையோ கஷ்டப்படுறாரு அந்த ஊர்ல ஒரு பெரியவர், இந்த மக்கள் மேல வைத்த அன்பு, உயிர்கள் மேல் வைத்த பெருங்கருணை இறைவனுடைய அன்பு, அதுக்கு அருள்னு பேரு. அந்த அருளினாலே இந்த உயிர்கள் பிடித்து கொண்டிருக்கிற அல்ல உயிர்களை பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆணவ மலத்தை நீக்குவதற்கு அன்பை பயிரிடுகிறார். ஆணவ மலத்திற்கு நீக்குவதற்காக அந்த அன்பு தான். அது எப்படின்னு பின்னால பார்ப்போம். அதுதான் ப்ராஜெக்டே. அதுதான் அன்பின் வடியது உயிர்நிலை. பர்தனுடைய முக்கியமான காரணம் வினைகள் செய்கிறதுக்கு மட்டுமல்ல, வினைகளை அது பல்வேறு காரணங்களினாலே செய்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா அன்பை கற்றுக்கொண்டே வரும். அது அன்பு பெருகி கொண்டே வரும். குழந்தையா இருக்கிற பொழுது இருக்கிற அன்பு நீங்களே பார்க்கலாம். சில பேர் குழந்தையா இருக்கும்போது அன்பு கொஞ்சமா இருக்கும், கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா அது பாத்தீங்கன்னா அது தனக்கு ஒரு சின்ன இதை கூட எடுத்து வச்சுக்கிட்டு தராது மற்றவங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் பெரிய கையில சாக்லேட் வந்துச்சுன்னா தங்கச்சி பாப்பாவுக்கு கொடுக்கும். இன்னும் கொஞ்சம் பெரியவனா தன்னுடைய தம்பி சகோதரர்களுக்கு கொடுப்பான். இன்னும் கொஞ்சம் பெரிய ஆளானா நண்பர்களுக்கு கொடுப்பான். இன்னும் கொஞ்சம் பெரிய ஆளானா முன்பின் அறிவு இல்லாதவர்களுக்கு எல்லாம் கொடுப்பான். அன்பு அப்படியே பெருகிக்கிட்டே வரும், பற்று கரைந்துகிட்டே வரும். சில பேர் கடைசி வரைக்கும் அவனுக்கு எதுவும் தரமாட்டான். சின்ன பிள்ளைல எப்படி பற்றோட இருந்தாலும் அதே மாதிரியே இருப்பான். அந்த ஆன்மா இன்னும் கொஞ்சம் டஃப். அதையும் அன்பு அது பெருக்கிறது. ஒரே ஒரு சின்ன கிளாரிபிகேஷன். இங்க அன்பு பெருக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றோம், உலகத்தின் மேல வெறுப்பு வரணும்னு சொல்றோம். சோ அது அந்த மாயினால ஆன அந்த கிராஸ் உடம்பதான் நம்ம வெறுக்கிறோம். உள்ள இருக்கிற நம்ம வெறுப்புங்கிறது பிரபஞ்சத்திலிருந்து பயன்பெறுவதற்குரிய நோக்கம். அன்பு என்பது எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், எல்லோருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்கிற நினைப்பு. வெறுப்புங்கிறது we should not try to get anything out of this world. இந்த உலகத்திலிருந்து இது கிடைக்கும் அது கிடைக்கும், இதுல இருந்து அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட பிஹேவ் பண்றது உலகத்துல. அன்பு என்பது எதையும் எதிர்பார்க்காது. அன்போட ஒருத்தருக்கு ஒண்ணு செய்கிற பொழுது அது எதையும் இன் ரிட்டர்ன் எதிர்பார்க்க கூடாது. அதுதான் உண்மையான அன்பு. ரிட்டர்ன்ல எதிர்பார்த்ததுன்னா அது பேர் பாசம், பற்றுன்னு பேர். அந்த தாமரை இலை மேல இருக்கிற நீர் போல நம்ம ஆமா 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 நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சுட்டு அதே சமயம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யிட்டு அதுல இருந்து எதையும் எதிர்பாராமலேயே இருந்து இது இது அவுட் ஆஃப். அதாவது ஏன் நீங்க அன்பு செலுத்துறீங்கன்னா, என்னால அன்பு வள்ளலாரு கேட்டாங்க, நீங்க ஏன் இவ்வளவு அன்பு செலுத்துறீங்களே, எல்லா உயிர்கள் மேலே அன்பு செலுத்துறீங்களே, இவ்வளவு அன்பு செலுத்துறீங்களே கேட்டதுக்கு அவர் என்ன பதில் சொன்னா தெரியுங்களா? சொன்னாரு, நான் அன்பு காட்டலைன்னா செத்து போயிருவேன், ஐ வில் டை. எனக்கு அன்பு காட்டலைன்னா நான் இறந்து போயிடுவேன். நீங்க ஏதாவது யோசனை பண்ணி பார்க்கணும். அது பாண்டவர் அது நீங்க சிந்திச்சு பாருங்க. அந்த பதில கொஞ்சம் சிந்திக்கணும், அதை ஆழமா சிந்திங்க. நமச்சிவாயம். நமச்சிவாயம். ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம இன்னைக்கு கேள்விகள்லாம் நல்லா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கேள்விகள் கேட்டாரு, 2 பேர் கேட்டாங்க, அவங்களுக்கு என்ன வாழ்த்துக்களை சொல்றேன். இந்த மாதிரிதான் கேட்கணும். அப்ப கேட்டாதான் நமக்கு ஒரு இன்சென்டிவா நான் ஃபீல் பண்றேன். எனக்கு இன்சென்டிவா அதுதான். கேள்வி கேட்டாதான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வரும். அது நம்ம எப்பவுமே ஒரு செஷன்ல கடைசி ஒரு 15 to 20 minutes நம்ம கொஸ்டின் ஆன்சர் செஷன் வச்சுக்கிறது. அது நீங்க கேளுங்க. கேள்வி டோன்ட் திங்க் தட் இது கேள்வி அப்சர்டா இருக்குமோ, சில்லியா இருக்குமோ அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாம். அப்படி இருந்தா கூட பரவாயில்ல. இந்த மாதிரி எல்லாம் கேள்விகளுக்கு இடம் கொடுக்கறது சைவ சித்தாந்தம். அப்படி கேள்வி கேட்டா தான் நமக்கு வேர் வி ஸ்டாண்ட்ங்கிறது நமக்கும் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியும், நமக்கும் ஒரு அளவுக்கு தெரியும். அதனால இதுல சில்லி கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சித்தாந்தத்துல எல்லா கொஸ்டின்ஸ் தான். அதனால இது இதா இருக்குமோ அப்படிலாம் ஹெசிடேட் பண்ண வேண்டாம். நிறைய கேள்விகளை தயார் பண்ணி வைங்க. நம்ம அடுத்த செஷன்ல சந்திப்போம். இன்னும் மீது 5 பாடல்கள் இந்த இருள்மல் நிலையில இருக்கு. நம்ம மட்டும்தான் இந்த சைவ சித்தாந்தம். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நூலினுடைய ஒரு எண்டுல நமக்கு
we will get a clear picture. ஓரளவுக்கு கிளியர் பிக்சர் கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம அடுத்த நூல் சிவஞான போதத்துக்கு போனோம்னா நம்ம ஒரு பெட்டர் எக்ஸ்போஷர், ஒரு அருமையான ஒரு அந்த சைவ சித்தாந்தத்தினுடைய உண்மைகள் எல்லாம் பல புரியும். அப்ப we can understand the whole life and the whole world என்று சொல்லி அத்தனை பேரையும் வணங்கி மகிழ்ந்து நான் மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.